கொடுத்தேன்னு சொன்னா அந்த தோட்டத்தை அது என்ன செய்யணும்னு கூட தெரியாது, அது எப்படி பண்படுத்த வேண்டும் என்று தெரியாது, அது என்ன செய்யணும்னு தெரியாதனால ஒரு வருஷம் கழிச்சு போய் பார்த்தோம்னா அந்த குழந்தை என்ன செஞ்சிருக்குன்னா அந்த ஒரு ஏக்கர் முழுக்க இது ஒன்றும் செய்யாட்டினாலும் பரவாயில்ல, அது அங்கே அப்படியே முள்ளுக்காடாய் அது முளைந்திருக்கும். இதுதான் நடக்கிற காரியங்கள். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு இந்த காரியத்தை சொல்லி என்கிட்ட உணர்த்தினார். காரணம் என்னன்னு சொன்னா, கிறிஸ்துவ ஜீவியத்தை தேவன் ஒரு விவசாயத்திற்கு தேவன் ஒப்பிட்டு இருக்கிறார். அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில ஏன் வெற்றி இல்லை? நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற வெற்றிக்கு நேராய் நாம் கடந்து போகவில்லை. நல்லா கவனிக்கணும். தேவன் எதிர்பார்க்கிற ஒரு வெற்றிக்கு நேராய் நாம் இன்னும் கடந்து போகல என்பது சத்தியம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக இருந்தார்கள். த பீரியட் ஆஃப் பாவர்ட்டி என்று சொல்லலாம், த பீரியட் ஆஃப் ஸ்லேவரி என்று சொல்லலாம், அடிமைத்தனத்தின் காலம் அல்லது இல்லாமையின் காலம் அல்லது வறுமையின் காலம் என்று வைத்துக் கொள்ளலாம். தேவன் அவர்களிருந்து வெளியே அழைத்து கொண்டு வரும் பொழுது என்ன சொன்னார்னா, பீரியட் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி என்று, ப்ராஸ்பரிட்டிக்கு நேராய், பாவர்ட்டியிலிருந்து ஒரு ப்ராஸ்பரிட்டிக்கு நேராய், ஒரு செழிப்புக்கு நேராய் நான் உங்களை கொண்டு செல்கிறேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி அழைத்து கொண்டு போனார். டைரக்டா கொண்டு போய் கானான்ல வைக்காம ஏதோ சில காரணங்கள் நிமித்தமாக வனாந்தரத்தின் ஊடாக தேவன் நடத்தினார். என்ன சொல்ல போனா 4 நாள் பிரயாணம், 40 கிலோமீட்டர் ஒரு ஷார்ட்கட் இருக்கிறது. அந்த ஷார்ட்கட்ல தேவன் கூட்டி கொண்டு போகாம கிட்டத்தட்ட 140 கிலோமீட்டர் தூரம் உள்ளதான ஒரு செங்கடலை கடந்து போக வேண்டிய ஒரு சுற்றுப்பாதையில தேவன் அதை அழைத்து சென்றார். சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அப்ப ஒரு அந்த கானான் அனுபவத்தை பீரியட் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி என்று வைத்துக் கொள்ளலாம், செழிப்பின் காலம் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்ப இல்லாமையின் காலத்திலிருந்து, குறைவின் காலத்திலிருந்து நிறைவின் காலத்துக்கு நாம் போக வேண்டும் என்று சொன்னால் தேவன் ஒரு இடையில ஒரு கேப் ஒன்று வச்சிருக்கிறாரு. அது பீரியட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் என்று சொல்லலாம், ஆயத்த ஆண்டு அல்லது ஆயத்த காலம் என்று சொல்லலாம். இப்ப நம்மளை தேவன் ஆயத்தப்படுத்தி தான் தேவன் அந்த செழிப்புக்கு நேராய் கொண்டு போகிறார். மனதில் வைக்க வேண்டிய விஷயம் என்ன? தேவன் ஒரு வெற்றியின் தேவன். இதை நீங்கள் மனதில் நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். தேவன் ஒரு வெற்றியின் தேவன், ஒரு சாதாரண தேவன் அல்ல. இயேசுவை பத்தி கூட நாங்கள் சொல்ல விரும்பல. ஒரு கடவுள் என்று ஒருவர் இருப்பானால் அவர் எவ்வளவு ஞானம் உள்ளவராக இருக்க வேண்டும், அவர் எவ்வளவு வெற்றியின் வேந்தனாக, வெற்றிக்கே ஒரு பிறப்பிடமாக, உறைவிடமாக, பாடகராக, அதுக்கு ஒரு போதகராக, ஒரு ஆசிரியராக, அவர் பவுண்டராக ஆண்டவர் இருக்கிறார். வெற்றிக்கே ஊற்றே அவராகத்தான் இருக்கிறார். அப்ப தேவன் நம்மை வெற்றி வாழ்க்கைக்கு நேராக நடத்த அவர் ஆசைப்படுகிறார். நம்முடைய பிள்ளைங்க விளையாட்டுல தோக்குறது கூட நம்ம விரும்பல. அப்ப தேவனும் விளையாட்டு கூட நம்ம தோக்கணுங்கிறது தேவன் விரும்பல. அப்ப தேவன் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை அவர் விரும்புகிறார். நல்லது. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள், அவர் வெற்றியுள்ளவர்னு சொன்னா அவருடைய பிள்ளைகள் நிச்சயமாக தோற்று போக அவர் அனுமதிக்க மாட்டார். இதெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டால்தான் நம்ம அந்த அனுபவத்துக்கு நேராய் போக முடியும். இப்ப நம்ம தோற்று போறது என்று சொன்னால் அது அவருடைய தோல்விக்கு சமானம். ஜிடி நாயுடு ஒரு முட்டாளை எடுத்து ஞானி ஆக்குறேன் அவர் சொன்னார்னா, நம்முடைய தேவன் அதனிலும் பெரியவராய் அவர் இருக்கிறார். உள்ளவனை வெட்கப்படுத்த இல்லாதவனையும் ஞானியை வெட்கப்படுத்த தேவன் பேதையும் அவர் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே நம்மை கொண்டு ஒன்றும் இல்லாத கொண்டு அவர் சித்திரம் வரைய தேவனால் முடியும். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்றால் தேவனுக்கு எல்லாமே ஆயுதமாக இருக்கிறது. நம்மை கொண்டு தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நமக்கு ஒரு பிளான் இருக்கிறதோ இல்லையோ, ஒரு ஃபியூச்சர் பிளான் இருக்குதோ இல்லையோ, தேவனுக்கு ஒரு ஃபியூச்சர் பிளான் இருக்குது. பாருங்க, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த ஆயத்த காலத்தின் ஊடாக, இந்த வனாந்தரத்தின் ஊடாக தேவன் நம்மை அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேவனுடைய கனவு தேசம் என்று அதை சொல்லலாம். நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற ஒரு கனவு, அது எப்படி விளங்குகிறதுன்னு சொல்லி தேவனுக்கு, அது நமக்கு எப்படி விளங்க வைக்கிறதுன்னு கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். பாருங்க, நமக்கு ஒரு கல்யாணம் பண்ண வச்சு நமக்கு ஒரு குழந்தையை கொடுத்து, உன் குழந்தையை குறித்து நீ எவ்வளவு ஆசையா இருக்கும். நாளைக்கு லட்சுமியோட குழந்தை 10ஆம் கிளாஸுக்கு போகுதுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். அவ்வளோ சீக்கிரம் ஆகுதுன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் அது வரைக்கும் பல்ல கடிச்சிக்கிட்டு நம்ம பொறுமையா இருக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்குள்ள நம்ம உட்காந்து கிடக்கிறோம், பொறுமையா உட்காந்துருக்கிறோம். அந்த புள்ள மேல நீ வைக்கிற கனவு, ஆசைகள், எண்ணங்கள், ஏக்கங்கள் இதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்து, இதன் மூலமாய் நம்ம மேல தேவன் எவ்வளவு கனவு வைத்திருக்கிறார் என்று நமக்கு அதை தேவன் புரிய வைப்பதற்கு தேவன் வைத்திருக்கிற திட்டம் அதுதான். ஆகவே தேவன் நமக்கு ஒரு உயர்ந்த திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். சரி,
அப்ப தேவன் ஜெயத்தின் தேவன் நமக்கு ஜெயத்தை வைத்திருக்கிறார். இப்ப இந்த ஜெயத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் அவர் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் கூட்டி தருகிறார். ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்பதற்காக கொடுக்குறாங்க. ஆனா நம்ம நிர்விசாரமாக நம்ம சோம்பேறியாக நம்ம இருக்கிறதுனால அப்படி ஆகுறது. சரி, இப்ப தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்ன என்று சொல்லும் பொழுது நம்ம எங்க தோக்கிறோம் என்று நான் தேவனிடத்துல நான் ஜெபித்து கொண்டு இருந்ததான வேளையில தேவன் எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியம் என்ன என்று சொன்னால், இருதயமாகிய தோட்டத்துல கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஒரு தோட்டத்துக்கு தேவன் ஒப்பிட்டு இருக்கிறார். ஆதாமை ஏதேன் தோட்டத்துக்கு அழைத்து கொண்டு வந்து அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று வேதம் சொல்கிறது. தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்ப நமக்கு ஒரு முக்கியமான வேலையை தேவன் தந்திருக்கிறார். பண்படுத்த வேண்டிய வேலையை தேவன் தந்திருக்கிறார். இருதயமாகிய தோட்டத்தை நாம் பண்படுத்த வேண்டும். ஆனா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் என்று சொன்னால், செஞ்சுட்டு இருக்கிற காரியம் என்னன்னு சொன்னா, ஒரு விசுவாசி கூட இருதயமாகிய தோட்டத்தை அவர்கள் பண்படுத்தி அதில் இருந்து அவங்க நல்ல ரிசல்ட் எடுக்கிறதாக எனக்கு ஒன்றும் தெரியல. இன்னைக்கு கத்திரிக்காய் வேணுனாலும் தக்காளி வேணுனாலும் அவனிங்க தேவன் தோட்டத்தை தான் ஒப்பிட்டார ஒழிய, கிறிஸ்தவ ஜீவியத்தை ஒரு விவசாயத்துக்கு ஒப்பிட்டார ஒழிய ஒரு காய்கறி மார்க்கெட்டுக்கும் ஒரு மளிகை கடைக்கும் தேவன் ஒப்பிடல. கவனிக்கணும், என்ன வித்தியாசம் கண்டுபிடிங்க. ஏன் தோட்டத்துக்கு ஒப்பிட்டார், ஏன் ஒரு உழவர் சந்தைக்கு தேவன் ஒப்பிடவில்லை என்று பார்க்கும் பொழுது, உழவர் சந்தைக்கும் தோட்டத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. உழவர் சந்தையில எல்லாம் பிச்சு கொண்டு வச்சிருக்கிறா, நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கிறோம். தோட்டம் என்பது அப்படி அல்ல, நீ பயிரிட்டு நீ சாகுபடி செய்து அதை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் வித்தியாசம். தான் உழவர் சந்தைக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம். மளிகைகளில் போய் பணம் கொடுத்தோம் ஜாமான் வாங்கிட்டு வரோம், உழவர் சந்தையில் போய் பணம் கொடுக்குறோம் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறோம். தேவன் அந்த உழவர் சந்தைக்கையும் ஒரு பெரிய காந்தி மார்க்கெட்டுக்கும் கிறிஸ்துவ வாழ்க்கையை தேவன் ஒப்பிடாமல், தேவன் நம்முடைய வாழ்க்கையை அவர் ஒரு விவசாயத்திற்கு ஒரு தோட்டத்திற்கு அவர் ஒப்பிட்டிருக்கிறார். ஒரு தோட்டத்துக்கு அவர் ஒப்பிட்டிருக்கிறார். ஆகவே என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னா, நம்மளுடைய தோட்டமாகிய இருதயமாகிய தோட்டத்துல நாம் எதை வேண்டுமோ அதை விதைத்து நாம் எதை அறுத்து கொள்ள வேண்டுமோ அதை அறுத்து கொள்ள வேண்டும். கருவேப்புள்ள வேணும்னா கூட உழவர் சந்தையில போய் வாங்கிக்கலாம். ஆனா ஆண்டவர் வச்சிருக்க ஸ்கீம் அப்படி அல்ல. தயவுசெய்து விளையங்கோங்க. அந்த உழவர் சந்தைக்கே கருவேப்புள்ள வரணும்னாலும் சிந்திக்கணும். அது சும்மா வந்துடுறது இல்லை. அது எங்கிருந்து தான் வருதுன்னா, ஏதோ ஒரு விவசாயி அதை நட்டு வச்சு அவன் அடுத்த நாள் தான் அடுத்த வெளியே சும்மா வந்து உட்காந்து உழவர் சந்தையில் வந்து கருவேப்பிலை வந்து உட்காந்துருக்கல. நான் சொல்ற ஒவ்வொன்றுக்கும் 1000 கோடி அர்த்தம் இருக்குது. நீங்க தயவு செய்து நீங்க மேலோட்டம் என்ன வேண்டாம். ஒரு 1000 ரூபாய் கட்டி ஒரு கோர்ஸ் படிச்சீங்கன்னா எப்படி படிப்பீங்களோ அப்படி இந்த சத்தியத்தை கேளுங்க தயவுசெய்து. ஒரு அப்துல் கலாம் வந்து உங்களை செலக்ட் பண்ணி ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வச்சிருக்காங்க, உங்களை தான் பிரில்லியண்டா செலக்ட் பண்ணியிருக்கிறோம் உங்க ஊர்ல வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா உங்களுக்கு எவ்வளவு பெருமையா எவ்வளவு ஒரு கௌரவத்தோடு நம்ம அந்த உட்காந்துட்டு போமோ அப்படி நீங்க கவனிங்க. நான் சொல்ற ஒவ்வொரு காரியத்துல ஒரு விஷயம் இருக்கிறது, அதுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன். கருவேப்புள்ள வேணும்னா கூட நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நிலத்துல நட்டு வச்சோ விதைச்சோ அதுக்கப்புறம் நம்ம வளர்த்து எடுத்துதான் அந்த கருவேப்புள்ளையை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்ப தேவன் என்ன விரும்புகிறார், என்ன சொல்ல வர்றார் அதுல இருந்து அப்படின்னா, உனக்கு வேண்டிய சின்ன விஷயத்தை கூட, உனக்கு என்ன சின்ன விஷயம் தேவைப்பட்டாலும் அந்த விஷயத்துக்காக நீ ஜெபித்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எல்லாம் விளங்கிக்கோங்க. நான் சொல்ல வர காரியமே அதுதான். இந்த ஜெபத்தினுடைய நோக்கமே அதுதான் நான் சொல்ல வருகிறது. பிலிப்பியர், இந்த ஜெபத்தினுடைய ஆரம்பத்துக்கு நான் காரணம் சொல்றேன். பிலிப்பியர்கள் நிருபம் ஒரு வசனத்தை வாசிப்போம். 4ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தையும் 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிங்க. பிலிப்பியர் 4 4 6 7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். சரி, கவனிங்க. என்ன கூட்டம் ஏது அப்படின்னா, நம்ம ஒன்றும் செய்ய போறதில்ல. வார வாரம் நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்தர் என்கிட்ட சொன்ன விஷயம் அதுதான். வார வாரம் நீங்க ஜெபிச்சா போதும். வார வாரம் ஜெபிக்கணும் அப்படிங்கிறதான் கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்த காரியம். அதுக்கு தேவன் காண்பிச்சு கொடுத்த வசனம் என்னன்னா அதை நான் சொல்றேன். இப்ப அப்ப இங்க கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு கவனிக்கணும். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீங்கள்
எல்லாவற்றை குறித்தும் சொல்லுங்க. இதை நீங்க இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாவற்றையும் குறித்து நாம் தேவனிடத்துல நாம் தெரியப்படுத்துகிறோமா? இதை நீங்க சிந்திச்சு பாருங்க. எல்லாவற்றையும் குறித்து எக்ஸாம் எழுத போறீங்க, பணம் கட்டுறீங்க, ஒரு ஜாமான் வாங்க போறீங்க. உண்மையாகவே நீங்க அந்த ஜாமானை வாங்கறதுக்கு முன்னாடி தேவனிடத்துல அதை சொல்லிவிட்டீர்களா? நீங்க சிந்திச்சு பாருங்க. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. நான் சொல்றேன், 100க்கு 5 காரியம் நீங்க 100ல 50 காரியம் நீங்க சொல்லியிருக்க மாட்டீங்க. நான் வேணா சேலஞ்ச் பண்றேன். மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுவோம். நான் சொல்றது நல்லா, நான் ப்ராக்டிக்கலா பேசிட்டு இருக்கிறேன். நீங்க தியரிட்டிக்கலா நீங்க எடுக்க வேணாம். தியரிட்டிக்கல் ஜெபம் வேற, ப்ராக்டிக்கல் ஜெபம் வேற. தியரிட்டிக்கல் ஜெபங்கிறது காலையில எழுந்திரிச்சோமா, முட்டிக்கால் போட்டோமா, நம்ம ஜெபம் பண்ணோமா, வந்தோமா, அதுக்காக ஜெபம் பண்ணோமா, குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணோமா, வந்தோமா, இது வேற. மற்றபடி ஜெபம் முடிந்த உடனே நம்ம அன்றாட வாழ்க்கையில ஈடுபடுகிறோம். ஈடுபடும் போது எத்தனையோ காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஒரு சிம் கார்டு வாங்குறோம், ஒரு செல்போன் வாங்குறோம், அது வாங்குறோம், அது வாங்குறோம், எப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள். அங்க போறோம், இங்க போறோம், இதை பத்தி பேசுறோம், அதை பத்தி பேசுறோம். அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட அதை சொல்லியிருக்கிறோமா? இதான் விஷயம். நம்ம ஆண்டவர்கிட்ட அதை சொல்லியிருக்கிறோமா? நீங்க செய்யற காரியம் தேவனிடத்துல அது அறிவிக்கப்பட்டு விட்டதா அப்படின்னு நீங்க யோசிங்க. அதுதான் அவர் அங்க சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எதை குறித்தெல்லாம் சொல்லணும். அப்ப எல்லாவற்றையும் குறித்துன்னு சொல்லும் போது இந்த இடத்துல தான் ஜெபம் தேவைப்படுகிறது. எல்லாவற்றையும் குறித்து. இதைத்தான் நான் கருவேப்பிலைன்னு சொன்னேன். உங்க தோட்டத்துல கருவேப்பிலை வேணும்னா மார்க்கெட்ல போய் வாங்கிக்கோன்னு கர்த்தர் சொல்லல, நீ விதைச்சு நட்டு வச்சு எடுத்துக்கோன்னு தான் தேவன் சொல்றாரு. அப்போ சுகம் வேணும்னா கூட கர்த்தர் தருவாருன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்லை. அப்படி போனா வாழ்க்கையில ஒண்ணுமே பெற மாட்டான். கர்த்தருக்கு தெரியும் எனக்கு சுகம் தரணுண்டு, நிச்சயமா சுகத்தை தருவாரு. கர்த்தருக்கு தெரியும் நிச்சயமா வாழ வைப்பாருன்னு பேசுறவெல்லாம் வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. விளங்கிக்கோங்க, வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. அப்ப என்ன தேவன் விரும்புகிறார், ஏன் ஆண்டவர் எப்படி செய்யறாரு அப்படின்னு சொன்னா, உங்களால முடிஞ்சதெல்லாம் நீங்க செய்யுங்க என்பதுதான் தேவன் சொல்லி கொடுத்த காரியம். தேவனுடைய வெளிச்சத்துல நடக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் உங்களுக்கு என்ன வெளிச்சம் கொடுத்திருக்கிறாரோ, என்ன வெளிப்பாடு கொடுத்திருக்கிறாரோ. பாருங்க, உதாரணம் சொல்றேன். மனுஷன் செய்ய வேண்டியதை மனுஷன் செய்யணும், தேவன் செய்ய வேண்டியதை தேவன் செய்யணுங்கிற வெளிப்பாடு கூட இன்னும் ஊழியர்களுக்கு கூட இன்னும் வரவில்லை. அவங்களுக்கு அந்த வெளிச்சமே வரல. அதனால ஒருவேளை கூட கர்த்தர் மன்னிக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியாது எனக்கு. ஆனா நமக்கு அந்த வெளிச்சம் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம அந்த வெளிச்சத்தான் நம்ம நடக்கணும். அந்த வெளிச்சத்துக்கு தான் நடக்கணும் நம்ம. நான் ஒரு தடவை கர்த்தர்ட்ட கேட்டேன், நான் யோகியமா இருக்கேன், ஆசிரிய கூடாதான்னு கேட்டேன். ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வரேன். அப்ப ஆண்டவர் கேட்டாரு, யோகியமா இருக்குங்கிறது உன் கடமையா இல்லையான்னு கேட்டார். யோகியமா இருக்கிறது உன் கடமையா இல்லையா? கடமைக்கு கூலி கேட்குறியா? நீ யோகியமா இருக்கணுங்கிறது என் சட்டம். நீ யோகியமா இருக்கிறதுக்கு நீ என்கிட்ட என்ன கேட்குற? நான் யோகியமா இருக்கேன், நீ ஆசீர்வாதம் ஆண்டவரேன்னு கேட்குற ஒரு வார்த்தை. அப்படின்னா கூலி தானே கேட்குற. நான் யோகியமா இருக்கிறேன், நான் உண்மையா இருக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டா, நீ யோகியமா இருக்கணுங்கிறது சட்டம்பா, நீ ஒழுங்கா இருக்கணுங்கிறது சட்டம்பா, நீ அன்பு கூறணுங்கிறது சட்டம்பா, நீ மன்னிக்கணுங்கிறது சட்டம்பா. இப்ப அப்படி நீ அந்த சட்டத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சதுனால இப்ப என்கிட்ட கூலி கேட்குறியா? நான் கரெக்டா இருக்கிறேன்னு. என்ன உங்களுக்கு எப்படி புரியுதோ தெரியல, நான் சொல்ற போன உங்களுக்கு புரியுதா தெரியல. இதுதான் இது எனக்கு கிடைச்ச வெளிப்பாடு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீ மன்னிக்கணுங்கிறது உன் தலையெழுத்து, நீ மன்னிச்சுதான் ஆகணும். நீ மன்னிச்சிரு, நான் மன்னிச்சுட்டேன் ஆண்டவரே எனக்கு இதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா, நீ உட்காந்து கேட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிறு பிள்ளைங்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு தேவன் ஏதோ சில காரியங்களை செய்யறாரு. நம்ம ஆவில வளரும் பொழுது நம்ம உண்மையா இருக்கணுங்கிறது சத்தியம், அது கட்டுப்பாடு. நம்ம சத்தியம் உண்மையா தான் இருந்து ஆகணும். அவர்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கிறதல்ல. நம்ம கொடுத்த வெளிச்சம் என்னவோ அந்த வெளிச்சத்தின்படிதான் கர்த்தர் கணக்கு கேட்பார். ஒரு பக்கம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சத்தியம், மறுபக்கம் தான் உங்க வாழ்க்கை. இப்படிதான் கர்த்தர் கணக்கு பார்க்கிறார். சரி, அப்ப நான் என்ன சொல்ல திரும்பி திரும்பி அந்த கருத்துக்கு போறேன். எல்லாவற்றையும் குறித்து சொல்லுங்க. இந்த எல்லாவற்றையும் குறித்துனா நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்யணும்னா, உதாரணம் சொல்றேன். கர்த்தர் நாளைக்கு ஆராதனை ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆசீர்வதிக்காம இருக்க மாட்டாரு, ஆசீர்வதிப்பாரு. எந்த லெவல் நான் சொல்றேன் கேளுங்க. எந்த லெவல் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் அடிக்கடி சொல்லக்கூடிய லெவல்னா, ஒரு கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா பிச்சைக்காரனுக்கு வயிறு ரொம்பும், பாத்திரம் தேய்க்கிறவளுக்கும் வயிறு ரொம்புது, அந்த மண்டபத்தை கழுவி கூட்டுறவளுக்கும் வயிறு ரொம்புது. எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? ஒரு ஊனமுலம் இன்னைக்கு கூட எங்கன்னா பஸ்ஸில் போகும்போது, காலைல துறையூர் பஸ் திருச்சியிலேருந்து ஏறும்போது ஒரு தாத்தா பாவம் கையெல்லாம் மடங்கி இருந்துச்சு, பிச்சை கேட்டார். அப்புறம் ₹1 நான் போட்டேன். அதிகபட்சம் நான் அவ்வளோதான் போடுவேன். மறுபடியும் சரி எட்டனா தொலைவை பார்த்தேன், கிடைக்கல, டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ₹1 போட்டேன். அவருக்கு ஏதோ ₹1 வாங்கிட்டு அவசரமாக எங்கேயோ போனார், வாங்கி திங்கிறதுக்கு அதுக்கு போனார். நான் கவனிக்கல, விட்டேன்.
இப்படி வாங்குறதல்ல ஆசீர்வாதம். இப்படி வாங்குறதல்ல ஆசீர்வாதம். நல்லா விளங்கிக்கோங்க. ஏதோ போனா போகுது. அப்ப நாளைக்கு நம்ம கூட்டம் நல்லா வேணும் அப்படின்னா அந்த எல்லாவற்றையும் குறித்து நான் அர்த்தம் சொல்றேன். இந்த எல்லாவற்றுக்குங்க தான் நான் கருவேப்புள்ளை எடுத்தேன், மறந்துடாதீங்க. கருவேப்புள்ளை வேணும்னா கூட நம்ம என்னதான் செய்யணுங்க, நட்டு வச்சு எடுக்கிறது போல உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு நீங்க நிச்சயமா நீங்க என்ன செஞ்சாகணுதுக்கு ஜபம் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல வரும்பொழுது நீங்க மற்ற கிறிஸ்தவனை பார்த்துட்டு தாலியை கர்த்தருடைய தாலியை பிடிச்சி அறுத்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. மூக்காய் சொல்லும், அவர் வேட்டியை பிடிச்சி நான் விடவே மாட்டேன், ஒரே புடியா பிடிச்சிக்குவேன் அப்படிங்க. வேணியோட அம்மா சொல்லும் அப்படி. ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டா விடாதான், பதில் சொன்னதான் விடுமா. அந்த மாதிரி வேட்டியை பிடிச்சி விடுற ஜபம் அல்ல. மற்ற ஜனங்கள் பண்ற ஜபத்துக்கும் நம்மளுடைய பிள்ளைகள் பண்ணுகிற ஜபத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நிச்சயமா வித்தியாசம் இருக்கு. நான் 1 கோடி ரூபாய் பந்தயம் கட்டுறேன். நான் மற்றவங்க ஜபம் பண்ற மாதிரி நம்மளால ஜபம் பண்ணவே முடியாது. அவங்க ஜபம் எல்லாம் நமக்கு தவறா தெரியும். அவங்க எல்லாருடைய ஜபம் நீங்க இனிமே தயவுசெய்து மற்றவங்க யாருடைய ஜபத்தோனா கேட்டு பாருங்க, அந்த ஜபத்துல எத்தனை தப்பு வருதுன்னு பாருங்க. நம்ம அப்படி ஜபம் பண்ண படிச்சு கொள்ளல. நம்முடைய தேவன் நம்முடைய ஜபத்துக்கு பதிலளிக்கிறது என்ற விசுவாசத்தோடு நம் ஜபத்தை ஆரம்பிக்கிறோம். அவர் நல்லவர் என்கின்ற வெளிப்பாட்டோடு ஆரம்பிக்கிறோம். அவர் வல்லவர் என்கின்ற வெளிப்பாட்டோடு ஆரம்பிக்கிறோம். நான் வாயை திறந்து கேட்கறதுக்கு முன்னாடி என் தேவைகளை தேவன் சந்திக்கிறார் என்ற வெளிப்பாட்டோடு நம்ம ஆரம்பிக்கிறோம். அவர் உயர்ந்த தேவன் அப்படிங்கிற வெளிப்பாட்டோட தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்கிறது. பிலிப்பியர் 4:6 அப்படிதான் வாசிச்சோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு அதை தெரியப்படுத்தணும், இன்ஃபார்ம் பண்ணணும். பாருங்க, அது தெரியப்படுத்துங்க அப்படிங்கிறார். அவர் பிடிச்சிட்டு உயிரெடுக்க சொல்ல கர்த்தர். அவருக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க உங்களுடைய பகுதியில, நான் ஏற்கனவே சொல்லும்போது ஜபம் என்று சொல்லும்போது 1 கோடி ரூபாய் பணம் இருந்தாலும் அந்த செக்ல நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் பணம் கிடைக்குமே ஒழிய சும்மா வந்து பணத்தை தெரியும் நீங்க மனசுல 1000 ரூபாய் வேணும்னு கேட்டோன்னு கிடைக்கும். அது ஒரு ப்ரொசீஜர் இருக்கு பாத்தீங்களா. அது போல கர்த்தர் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கேளுங்கள் எப்பொழுது? கேட்கும் பொழுது. இதை மறந்துடாதீங்க. கேளுங்கள் அப்பொழுது. எப்பொழுதுங்க சொல்லுங்க. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்றாரு, கேளுங்கள் கொடுக்கப்படுங்கிறத விட இன்னொரு வார்த்தை உள்ள விடுறாரு. என்ன வார்த்தை? அப்பொழுது. யாக்கோபு 4:2 வாசிங்க. யாக்கோபு 4:2 வாசிப்போம். பாருங்க, நம்ம ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காததுக்கு, நமக்கு வாழ்க்கையில சில காரியங்கள் பெற்றுக்கொள்ளாததுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. நீங்கள் இச்சித்து உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் இதெல்லாம் செஞ்சதுனால அவங்களுக்கு சில காரியம் அடையாம போயிடுச்சு, கிடைக்காம போயிடுச்சுங்கிறாரு. சரி, சண்டையும் யுத்தமும் பண்ணியும் கவனிங்க. ஒரு வார்த்தையை கத்துறீங்க உள்ள ஒரு பாருங்க. சொல்லுங்க. விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால. விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால என்ன ஆகுதான்? உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. கவனிக்கணும். விண்ணப்பம் பண்ணாம இருக்கிறதுனால உங்களுக்கு சில காரியம் நடக்கல என்று கர்த்தர் அங்கே வருத்தப்படுகிறார். அப்ப என்ன தேவன் விரும்புகிறார் அப்படின்னா, நீ விண்ணப்பம் பண்ணணும்னு தேவன் விரும்புகிறார். ஒரு சித்தார்த் ஃபுட்டாயில் வேலை இருந்தா கூட நீ மேனேஜர்கிட்ட வேலை கொடுன்னு கேட்டா அவர் என்ன சொன்ன முதல் வார்த்தை சொல்லுவாரு? வேலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவாரு? அப்ளிகேஷன் போடுங்க சார், அப்ளிகேஷன் போடுங்க. இதுதான் ப்ரொசீஜர். இப்ப இதைத்தான் தேவனும் சொல்றார். தேவனும் அதான் சொல்றார், நீ அப்ளை பண்ணு. உட்காந்து அழுதுகிட்டு இருக்க வேணாம். உபவாசம் போட்டு ஃபாஸ்டிங் போட்டு ஜபிச்சு ரெண்டாவது காரியம், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல் ஜபன்னா என்னன்னு தெரியும் போது நம்ம அப்ளை பண்ணணும். தேவனிடத்துல வந்து அப்ளை பண்ணணும். இவர் அதான் சொல்றாருங்க, உங்களுக்கு ஏன் கிடைக்கலன்னா நீங்க விண்ணப்பமே பண்ணல, நீங்க அப்ளிகேஷனே போடல. அப்ப நமக்கு பல காரியங்களுக்கு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? கர்த்தர் செய்வார் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஹலோ, கர்த்தர் செய்வார்ங்கிறது வேறங்க. தயவுசெய்து பாருங்க, கர்த்தர் செய்வார்ங்கிறது வேறங்க. நீங்க அப்ளை பண்றீங்களாங்கிறது மெயின் விஷயம். நீங்க அப்ளிகேஷன் போட்டீங்களா? அப்ளை பண்ணிட்டீங்களா? ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் வேணும், இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு அந்த காரியத்தை முதலாவது ஜபத்துல கொண்டு வந்துட்டீங்களா? இதான் விஷயம். அந்த காரியம் ஜபத்துல கொண்டு வரப்பட வேண்டும். எல்லாவற்றையும் குறித்து. எதை குறிச்சுங்க? அப்ப எல்லாம் எங்க வந்துடணும்? ஜபத்துல வரணும். எல்லாமே ஜபத்துல வரணும். A to Z நான் சொல்றேன். இன்னும் சொல்றேன், நீங்க ஜட்டி வாங்க மார்க்கெட் போனா தயவு செய்து நான் சொல்றேன், ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணியிருக்கணும். என் கருத்து இது. எனக்கு கத்துக் கொடுத்ததை நான் உங்கள்கிட்ட கத்துக் கொடுக்குறேன்.
சின்ன மேட்டர் தாங்க. உங்களுக்கு வாங்குறதுக்கு உரிமை இருக்குதுங்க, சந்தோஷம் தான். உங்கள் பணம், நீங்கள் வாங்குறீங்க, நீங்கள் எது வேணால் வாங்கலாம், எந்த கம்பெனி வேணால் வாங்கலாம். ஓகே, ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா சொல்லக்கூடாதா? ஆண்டவரே இந்த மாதிரி வாங்க போகிறேன், என்ன வாங்கணும், எத்தனை விலைக்கு வாங்கணும், எந்த கடையில் வாங்கணும்னு தெரியாது, ஆண்டவரே உன் நாலேஜுக்கு நான் கொண்டு வரேன், அதுலேயும் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இதை தான் எல்லாவற்றையும் குறித்து நான் சொல்கிறேன். இதை தான் கருவேப்பிள்ளைன்னு நான் சொன்னேன். சின்ன மேட்டராக இருந்தாலும் இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி மனசில் வச்சுக்கொள்ளுங்க. எல்லாவற்றையும் குறித்துங்கிறது உங்கள் மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கணும். எந்த காரியத்துக்காக நீங்கள் உட்காந்துட்டு இருந்தாலும் அது உடனே அது தேவ சமூகத்துக்கு போய்விட்டதா, அந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லிட்டோமா அப்படின்னு நீங்கள் நல்லா கவனிக்கணும். அது ஆண்டவர்கிட்ட போயிடுச்சா, இந்த மேட்டர் ஆண்டவர்கிட்ட போயிடுச்சா அப்படின்னு நீங்கள் தயவுசெய்து பார்க்கணும். இந்த மேட்டர் கத்தட்ட போயிடுச்சா, நான் சொல்லிட்டேனா, இது ஆண்டவருடைய நாலேஜுக்கு நான் கொண்டு போயிட்டேனா, ப்ராப்பராக நீங்கள் கொண்டு போயிருக்கீங்களா என்று நீங்கள் பார்க்கணும். ஆகவே அதுதான் அதுக்கு முக்கியமான விஷயம். அதை இது சம்பந்தப்பட்ட தான் ஆதியாகமம் 2:15 ஏற்கனவே வாயில சொன்னேன், வாசிப்போம் ஒரு தடவை. ஆதியாகமம் 2:15 ஒரு தடவை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திற்குள் அழைத்து கொண்டு வந்து பாருங்க, நல்லா கவனிக்கணும். அதை பண்படுத்தவும், அதுக்கு முன்னாடிலாம் வாசிக்கும் போது வாசிக்க தேவையில்லை. பூமி முழுக்க கனிதரும் மரங்களை தேவன் வைத்து நீ புஷ்டிக்கோன்னு சொல்லிட்டார் கர்த்தர். இவன் 10 தலைமுறைக்கு பழத்தை தின்னா கூட பழத்தெல்லாம் தின்னு முடியாது. விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காடுகளிலே கீழே கிடக்கிற பழத்தை அழுகி அது வீணா போகுதாம். என்ன சொல்ல வர்றாரு அதுல இருந்து அப்படின்னா, அதுல இருந்து நம்ம என்ன சொல்ல வரோன்னு பாருங்களேன். ஆயிரக்கணக்கான குரங்குகள் இருந்தாலும் அங்க கீழே உள்ள பழத்தை அந்த குரங்குகள் திங்க முடியாத அளவுக்கு தேவன் அந்த காடுகளிலே பழத்தை வைத்திருக்கிறாராம். நம்முடைய தேவன் எப்ப எல்ஷடாயை பத்தி பேசும்போது எல்லாம் வரும், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த குரங்கு அவ்வளவு குரங்கு இருந்தாலும் அத்தனை குரங்கும் ஒரு வாழைப்பழத்தை விட்டுருமா? அப்போ அவ்வளவு குரங்கும் தின்னு அந்த பழம் புழு அங்க அழுகி போய் கிடக்குதுன்னு என்ன அர்த்தம்னா, மிதமிஞ்சி போய் கிடக்குதுன்னு அர்த்தம். மிதமிஞ்சி போகிற அளவுக்கு தேவன் வைத்திருக்கிறார். இப்போ குரங்குக்கே எப்படின்னா மனுஷனுக்கு அவர் எவ்வளவு வச்சிருப்பாரு கர்த்தர், மிதமிஞ்சி தான் வச்சிருக்கிறாரு. நல்லா கவனிங்க, என்ன சொல்ல வரங்க, அந்த பாயிண்ட்டை மாத்திரம் கண்டுபிடிச்சுக்கோங்க. என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளவு வச்சு கர்த்தர் அவன் உழைச்சுதான் சாப்பிடணுங்கிற சட்டம் கிடையாது. அதான் நீங்க மனசுக்குள்ள ஏத்தணும். பிழைப்புக்காக உழைக்க கூடாது, பிழைப்புக்காக உழைப்பல்ல. நம்மளை கர்த்தர் அப்படி உண்டாக்கவே கிடையாது. பிழைப்பை வச்சுட்டு தான் உழைக்க சொன்னார். இவனுக்கு சோத்துக்கு ஒரு எல்லா எத்தனை ஜென்மத்துக்கு வேணுங்கிற ஆகாரத்தை வச்சு. நான் ஒரு கேள்வி கேட்கறேன், யோசிச்சு பாருங்க. அரிசி பருப்பு ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் உண்டாக்கும் போது அரிசி பருப்பை சாப்பிட சொல்லலை. அவர் எதை தான் சாப்பிட சொன்னாரு? பழத்தை தான் சாப்பிட சொன்னார். இயற்கை என்ன கீரை வேணா தின்னு, எதை வேணா தின்னு, என்ன இதை புசிச்சு சாப்பிடு அப்படின்னாரு. இதைத்தான் கத்தரை வச்சார். அப்புறமே தான் நான்வெஜ் வந்துச்சு. முதல் நான்வெஜ் கத்தரை சித்தம் கிடையாது. இதெல்லாம் சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி பல வகைகள் தான் வச்சார். இப்ப இது வரைக்கும் நம்ம அரிசி பருப்பு எடுக்கலன்னா, நல்லா கவனிங்களேன், இது வரைக்கும் நம்ம அரிசி பருப்பே சாப்பிடல அப்படின்னா, நான் இன்னைக்கும் பந்தயம் கேட்டுறேன், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் பல வகைகள் போதுமானதாகத்தான் இருந்திருக்கும். நெல்லுக்கு மேல மரம் வச்சிருப்பான், ஆப்பிள் மரம் வச்சிருப்பான், வேற ஏதாவது பழத்தை வச்சிருப்பான வழியா ஒரு மனுஷனுக்கு ஒன்றும் குறைவுபட்டு போவது கிடையாது. ஆனாலும் அப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இவ்வளவும் வச்சு ஆண்டவர் ஆதாம்கிட்ட என்ன சொன்னாரு? இந்த தோட்டத்தை நீ பண்படுத்தணும் பாண்டாரு. இந்த தோட்டத்தை நீ என்ன செய்யணும்? பண்படுத்தணும். அவர் தோட்டத்தை பண்படுத்துன்னு சொல்லும் பொழுது மறுபடியும் நீங்க என்ன வச்சுன்னா, அந்த தோட்டத்துக்காக தேவன் கவலைப்படுறாரா? அதான் கிடையாது. நீங்க அந்த பாயிண்ட்டுக்கு போயிடணும். எந்த பாயிண்ட்டுக்கு? 1:9 போங்க பார்க்கலாம். எங்களை ஒரு பைபிள் எல்லாம் போச்சு. 1:9 அந்த போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக 9 இருக்கு, 5 இருக்குதா? 9 இருக்கு. வாசிங்க, வசனம் நம்ம சொல்லி வாசிங்க. 9வது வசனம். போரடிக்கிற மாட்டை அங்கிருந்து ஆரம்பிக்கணும். எல்லாரும் கவனிங்க, இது ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வரேன். போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசையின் பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது. நல்லா வெயிட் பண்ணுங்கம்மா, வெயிட் பண்ணுங்க, நல்லா கவனிங்க. இப்ப கர்த்தர் என்ன சொன்னாருங்க அப்படின்னா, போரடிக்கிற மாட்டை என்ன செய்யக்கூடாதுங்க? வாய் கட்டக்கூடாதுங்க. போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாதீங்க அப்படின்னாரு. இது நியாயம் தானே? இது நியாயம் தானே கர்த்தர் சொன்னது? நல்லா கவனிங்க. இங்கதான் நம்ம தப்பு பண்றோம். என்ன தப்பு பண்றோம் அப்படின்னா, ஆஹா கர்த்தர் நல்லா ஆண்டவர் கரெக்டா சொல்லியிருக்காரு
அப்படிங்கிறோம். அங்க ஒரு பிஞ்சு வருது, ஒரு பஞ்சு வருது பாருங்க, கீழே வாசிங்களேன். தேவன் மாடுகளுக்காகவே கவலையா இருக்கிறாரோ? நிப்பாட்டுங்க. இப்ப அடுத்த பாயிண்ட் அவர் கொண்டாந்து நிப்பாட்டுறாரு. ஏப்பா, ஒரு தேவாதி தேவன், சர்வ ஞானமுள்ள கர்த்தர், அண்ட சராசரங்களை போஷிக்கிற கர்த்தர், சூரியனை போஷிக்கிற கர்த்தர் ஒரு மாட்டை போஷிக்க மாட்டாரா? நீ வாயை கட்டிட்டா நான் போஷிக்க மாட்டேனா? ஹலோ, நீ மாட்டோட வாயை நீ கட்டிட்ட, நான் மாட்டை போஷிக்க மாட்டேனா? போஷிக்க மாட்டாரா? அப்புறம் எதுக்கு மாட்டோட வாயை கட்டாதான்னு சொன்னாரு அப்படின்னு பவுல் ஆர்கியூமெண்ட் ஆரம்பிக்கிறார். நல்லா கவனிங்க, பவுலுடைய ஆர்கியூமெண்ட்டை நீங்க விளங்கிக்கோங்க. இதை விளங்கிட்டா தான் நீங்க மற்ற பைபிள் இருக்க எல்லா வசனத்தையும் நோண்ட முடியும். இது ஒரு 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 சாம்பிளுக்காக நான் போடுறேன். இப்படித்தான் நீங்க பைபிளை பார்க்கணும். நீங்க மாடுன்னு சொன்ன உடனே நீங்க எங்க போயிட்டீங்க? அது ரைட்டு தான், நீங்க சொன்னது ரைட்டு தான். மாட்டுக்காக தான் கதை சொன்னார், இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது. ஆனா அதுல இருந்து ஒரு அர்த்தத்தை நீங்க தவற விட்டுட்டீங்க. மாட்டுக்கே தேவன் கவலைப்பட்டா மனுஷனுக்கு தேவன் அதோட கவலைப்பட மாட்டாரா? இந்த பாயிண்ட்டுக்கு மனுஷன் வரல. மாடுதான் மாடோட நின்றுக்கிட்டான். ஆமா சார், மாட்டோட வாய அவங்க ஆத்தா வாயம் காட்டலாம், அவங்க அப்பையும் வாயம் காட்டலாம். ஆண்டோட பிரமாணத்தை நான் மீறலையே. அவர் என்ன பிரமாணம் போட்டிருக்காரு? மாட்டோட வாய இந்தா நான் கட்டலப்பா, நான் கட்டல, மாட்டோட வாய நான் கட்டல. இப்ப இவர் என்ன சொல்றாரு வாசிங்க. தேவன் மாடுகளுக்காகவே கவலையா இருக்கிறாரோ? இப்ப பாருங்க, ஒரு கேள்வி நீங்க சிந்திக்கிறதுக்காக தான் ஆண்டவரும் சொல்றாரு, நானும் சொல்றேன். அப்ப தேவன் உண்மையாவே மாட்டுக்கு ரொம்ப அக்கறை எடுத்து மாட்டுக்காக தான் பைபிள் எழுதி வச்சிருக்காரா? போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாதுன்னு தெரியாத மனுஷனுக்கு? சரி, அப்படியே வாயை கட்டினா அவன் ஜோறு போட மாட்டானா? சோறு போட மாட்டானா? அப்புறம் எதுக்கு அந்த வார்த்தை எழுதியிருக்காருன்னு ஒரு கேட்கிறார். மாடுகளுக்காக தான் ரொம்ப கவலையா இருக்கிறாரோ? சரி வாசிங்க. இப்ப அப்படியே திருப்புறாரு. இல்ல நமக்காக சொல்லியிருக்காரா? இவர் கேள்வி கேட்கிறாரு, பதில் அவரே சொல்ல பாருங்க. நமக்காக தான் சொல்றாரா இல்ல மாட்டுக்காக சொல்லியிருக்காரா? ஒரு கேள்வி வாசிங்க. உழுகிறவன் நம்பிக்கையோட உழவும், வேண்டியது. ஆகையால் அப்படி கன்க்ளூட் பண்றாரு பாருங்க. நமக்காகவும் வேறங்க எப்படி கொண்டாரு பாருங்களா? மாட்டுக்கு இருக்கு, நமக்கு இருக்குன்னு சொல்ல. ஒரு மாட்டை பத்தி கடவுளுக்கு தெரியுண்டா, இது உனக்காக எனக்காகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது, நமக்காகவே. சொல்லுங்க. இப்ப இத புரிஞ்சுக்கோங்க. அப்ப தேவன் ஒரு ஓமையை எடுத்தாருனாவே அவரு கழுத பண்ணி குதிரைன்னு பேசிட்டு போனாலும் திரும்பி எங்க வந்துருவாரு? நம்ம கிட்ட வராது. இந்த பாயிண்ட் கிட்ட நம்ம வந்துடணும். இப்ப தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வச்சாருன்னா தோட்டத்துக்காக தான் கர்த்தர் பரிதபிக்கிறாருன்னா அதான் கிடையாது. இதான் விஷயம். தோட்டத்துக்காக தேவன் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கல, ஏதோ பண்படுத்த சொன்னாரு. இது அவன் பண்படுத்துறது வையம் பைபிளை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆதாம் கிட்ட போய் தோட்டத்தை பண்படுத்த சொன்னதை ஏப்பா பொழப்பத்தை பைபிளை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு கர்த்தர் அப்படின்னு சொன்னா, அந்த தோட்டத்துக்காக சொல்லல, நம்ம இருதயமாகிய தோட்டத்துக்காக, வாழ்க்கையாகிய தோட்டத்திற்காக தேவன் எழுதி வைத்திருக்கிறார். இதுல ஒரு துளி மாற்றம் கிடையாது. 1% நான் கூட்டி குறைக்காம நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப இருதயமாகிய தோட்டத்தை நமக்கு ஒரு டியூட்டி கொடுத்திருக்காரு பாருங்க. ஆதாமுக்கு ஒரு டியூட்டி கொடுத்திருக்கிறாரு. என்னப்பா டியூட்டி? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உன் இருதயம் தான் நல்ல பொக்கிஷசாலை. அப்ப அந்த இருதயத்தை எவனொருவன் கரெக்டா அவன் செப்பனிட்டுக்கிறானோ, அதை எவனொருவன் பண்படுத்துகிறானோ அவன் ஒருத்தன் வாழ்க்கையில ஜெயிச்சிருவான். அப்ப அந்த இருதயத்தை பண்படுத்த வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். நீதிமொழிகள் 24:30 நினைக்கிறேன். நீதிமொழிகள் 24:30 நினைக்கிறேன். வாசிங்க. சோம்பேறியினுடைய வயல் இருக்குதா? 24:30 இருக்குதா? வாசிங்க. நல்லா கவனிக்கணும். சோம்பேறியின் வயலையும் மதியனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். ஒரு ராஜாவுக்கு என்ன வேலை? இவன் ஏன் பாருங்க, கர்த்தர் சாலமோனுக்கு ஞானம் கொடுத்தாருன்னா ஏதோ தூங்கிட்டு இருக்கும்போது மண்டையை பொழந்து ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ள திணிச்சிட்டு போயிட்டான்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. இதெல்லாம் நீங்க விளங்கிக்கணும். கர்த்தர் வெளிச்சம் கொடுத்தாலும் சூரியன் மூலியமா வெளிச்சம் கொடுத்தார். யாகத்தை தீர்க்கத்துக்கும் கடவுள் தண்ணி தான் வச்சிருக்கிறார். அப்ப கர்த்தர் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அவனை போல ஞானி எழும்புனது இல்லை, எலும்ப போவதும் இல்லைன்றாரு. அவ்வளவு ஞானத்தை தேவன் கொடுத்தாரு. இந்த ஞானத்தை அவன் எப்படி பெற்றுக்கொண்டான் என்று ஒரு வார்த்தையை சொல்றான் பாருங்க. நான் சோம்பேறியினுடைய வயலை நான் கடந்து போனேன். நான் கேட்கிறேன், வயக்காரன் பார்த்தானா? சாலமோன் பார்த்தானா? தோட்டத்துக்காரனை பார்த்தானா? என்ன லட்சுமி
தெரியலங்க, எப்ப பார்த்திருந்தாலும் பார்த்துருப்பாருங்க, அப்படிதானே? நான் பிள்ளைய கொஞ்சத்துக்கு நேரம் இல்லை, நான் பிள்ளைய பார்க்கட்டா உன்னைய பார்க்கட்டான்னு கேட்கிறேன். எனக்கு வேதனை புரியுது. தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்ததானே புரியும். சோம்பேறியினுடைய வயலை சாலமோன் கடந்து போனானா லட்சுமி? சோம்பேறி அங்கேயே உட்காந்து தூங்கிட்டு இருந்தானா? தூங்கல. ஆனா சோம்பேறியின் வயல் என்று இவன் கண்டுபிடிக்கிறான். இவன் சொல்றான், அந்த வயலை பார்த்து சொல்றான், அந்த வயக்காரன் யாரு? சோம்பேறின்னு சொல்றான். சோம்பேறியின் வயலை நான் கடந்து போனேன். வாசிங்க, சோம்பேறியின் வயலையும். நமக்கு திராட்சை தோட்டம் தெரியாதனால அந்த திராட்சை தோட்டத்துக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் நமக்கு தெரியாது. திராட்சை தோட்டத்துக்கு கற்சுவர் இருக்கும், ஒரு ஆலை இருக்கும், சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அது நமக்கு தெரியாது, அது விட்டுருவோம். இந்த சோம்பேறியுடைய வயலை மாத்திரம் பார்ப்போம். வயல் நமக்கு தெரியும். பாருங்க, கத்தர் எடுக்கிற உதாரணம்லாம் நமக்கு ரொம்ப எளிமையான உதாரணத்தை எடுக்கிறார். உலகம் அழிகிற வரைக்கும் பாருங்க விவசாயம் இருக்கிறதுனால அவங்க கை வச்சுட்டார் கத்தர். அப்ப சோம்பேறியுடைய வயலை நான் கடந்து போனேன், மதியனுடைய திராட்சை தோட்டத்தை நான் கடந்து போனேன். வாசிங்க. இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாய் இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சூரி மூடியது. அதன் கற்சுவர்னா அந்த திராட்சை தோட்டத்துக்கு இருக்கிற கற்சுவர், ரெண்டையும் மனசு வச்சு பேசுறாரு. அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. கவனிங்க, இப்ப பாயிண்ட் வராரு. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். வாசிங்க. அதை நோக்கி புத்தி அடைந்தேன். என்னங்க இருக்கு ஞானம் வந்திருக்கும், ஒரு என்னங்க புத்தி வந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்க? நம்மளும் தோட்டத்தை இப்படி போடக்கூடாது அப்படின்னு வெளிப்பாடு வந்திருக்குமா? அதான் வெளிப்பாடா ராஜா சார்? கவனிக்கணும். சின்ன ஒரு ராஜா நல்லா கவனிக்கணும். இப்பவும் சொல்றேன், ஒரு வசனத்தை நீங்க 1ஆம் கிளாஸ் பையனுக்கு சொல்ற மாதிரியும் சொல்லலாம், PhD படிக்கிறவனுக்கு சொல்ற மாதிரியும் சொல்லலாம். உங்களை தயவுசெய்து உங்களை ஞானியாக்கிக் கொள்ளுங்கள், உங்களை அறிவாளிகளாக மாற்றிக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தினுடைய ஆள் அர்த்தத்தை நீங்கள் தோண்டி எடுக்க பாருங்க. அப்படியே மேலோட்டமும் பார்க்காதீங்க. இதை மேலோட்டமும் பார்க்கக்கூடாது. ஏற்கனவே நான் மத்தையெல்லாம் கடந்த வாரத்தில் நான் பேசிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் எல்லா காரியத்தையும் ஊமை மூலமா சொன்னார். எல்லாரும் போய் கேட்டாங்க, இவங்க ஏன்டவரை ஊமையா சொல்றீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? கண்ணிருந்தும் காணாமலும், காதிருந்தும் கேளாமலும், இருதயம் இருந்து குணப்படாமலும் இருக்கும்படிக்கு நான் ஓமையாத்தான் சொன்னேன். உள்ளவனவனும் அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனவனும் அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அதனால நான் ஓமையாத்தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாரு. நான் ஓமையாத்தான் பேசுவேன். ஏன்னா புரியாதவனுக்கு புரியாமலே போட்டும், புரியாதவனுக்கு புரியாமலே போட்டும். அது கர்த்தருடைய பாருங்க, ஏன் அப்படி சொல்ல நமக்கு தெரியாது. அப்ப ஒரு 3ஆம் கிளாஸ் பையன் படிக்கிற மாதிரி நீங்க படிக்க கூடாது. சாலமோனு உலகத்துல மகா ஞானம் உள்ளவன். தயவுசெய்து அவனுடைய வார்த்தை நிர்விசாரமா எடுக்காதீங்க. அவனுக்கு ஞானம் கொடுத்த தேவன் அதை விட பெரியவரா இருக்கிறாரு. அவன் கொடுக்குற உதாரணத்தை நீங்க தவறா எடுக்கக்கூடாது. தவறுனா லேசா எடுத்துக்காதீங்க. ஏதோ சும்மா சொல்றான், என்ன சோம்பேறி வயல பார்த்தேன், அவன் உட்காந்து சிந்திச்சு பார்த்தான். சார், இன்னைக்கு நான் சொல்ல போனா இன்னைக்கு இந்த ஜெபத்திற்கு காரணமே இந்த வசனம் தான். இவன் சிந்திச்சு பார்த்தான்ல, இவன் சிந்திச்சு பார்த்தான். சோம்பேறியினுடைய வயலை கடந்து பார்க்கும்போது இவன் சிந்திச்சு பார்த்தான். அதை கண்டு சிந்தித்தேன், அதை நோக்கி நான் புத்தி அடைந்தேன். எனக்கு என்ன வந்துச்சு? இப்ப எனக்கு புத்தி வந்துச்சு. புத்தி வந்துச்சு. என்னப்பா புத்தி வந்துச்சு? வயலுக்குள்ள போனோடனே எனக்கு என்னப்பா புத்தி வந்துச்சு? கண்ணன் சார் சொல்லுங்க சார். ஒரு வயலுக்குள்ள போறாரு, அங்க முள்ளா கிடக்குதான் சார், அதை பார்த்து புத்தி வந்துருச்சான் சார். என்ன சார், என்ன சார் வெளிப்பாடு வந்திருக்கும்? இவன் சொன்னவே முட்டாப்பா கிடையாது, அது மாத்திரம் நான் வச்சுக்கோங்க. ஏதோ குடிச்சு போட்டு சாராயம் குடிச்சவன் பேச்சு பேசல. உலகத்திலேயே இவ்வளவு சாலமோனுக்கு தேவன் சொன்னாரு, அவனை மாதிரி ஞானி எலும்ப போறதும் இல்லை, எலும்பினதும் இல்லை. கர்த்தர் யாருக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாலும் அப்படிதான் கொடுப்பாரு. அவர் ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டாருன்னா அந்த கிஃப்டை அதுக்கப்புறம் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே வரவே மாட்டான். அவ்வளவுதான். கர்த்தர் ஞானத்தை கொடுத்துட்டாரு சாலமோனுக்குன்னா அவ்வளவுதான். சேபா தேச ராஜஸ்ரீ அந்த காலத்துல சாலமோன் காலத்துல அறிவாளியா இருந்திருக்கிறா. அவகிட்ட போய் சாலமோன் ஞானி ஞானின்னு சொன்னோடனே இவளுக்கு தாங்கல. என்னடா நம்மளை விட ஒரு புத்திசாலி அந்த உலகத்துல அப்படின்ட்டு வரா. எப்படி வரா? உலகத்திலேயே கஷ்டமான விடுகதை எடுத்துட்டு வரா. அந்த காலத்துல ஞானத்தை சேவிச்சு பார்க்க வேற ஒண்ணும் கிடையாது. இப்பதான் ஐக்கியூ இருக்குது, இன்டெலிஜென்ட் கோஷன்கிறான். அப்புறமே வேற என்னது, காமன் சென்ஸா என்னமோ சொல்லுங்களே, கேள்வி கேட்பாங்களே, அது என்னமா அது? இல்லம்மா, ஜெனரல் நாலேஜ். என்னது? ஜெனரல் நாலேஜ். ஜெனரல் நாலேஜ்ல உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. டெய்லி பாவம் சந்திரா தம்பி வந்து நியூஸ் பேப்பரை கத்த வாங்கிட்டு படிச்சுட்டு இருக்கிறான்.
எப்பயாவது எழுத போற எக்ஸாம்பிள் கேள்வி கேட்பானேன்ட்டு. ஜென்ரல் நாலேஜுக்கு படிச்சுட்டு அப்ப இந்த காலத்துல நல்லா இருக்கு, அந்த காலத்துல என்ன இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. இவன் ஞானிங்கிறாங்க. இவனுடைய ஞானத்தை செக் பண்ணதுக்காக இவன் என்ன செய்யறா, ஏகப்பட்ட கேள்வி எல்லாம் தூக்கிட்டு வரான். விடுகதை இவன் நினைச்சிட்டு இருக்கிறா, இந்த கேள்வியில் அவன் முகம் குப்புற உள்ள போறான், அவன் என்னை அறிவாளின்னு சொல்ல போறான் அப்படின்ட்டு வந்து உட்காடுறான். இவன் கேள்வி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவன் என்ன சொல்லிட்டான், இவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நிப்பாட்ட நான் பதில் சொல்றேங்கிறான். இவளுக்கு வேத்து விடுவிடுத்து வளவளத்து போச்சு. இவளுக்கு வந்த உடனே ஆடி போச்சு அவளுக்கு. நான் இதையும் எதுக்கு சொல்றேன்னா, அவன் ஞானம் உள்ளவன், கர்த்தர் கொடுத்த ஞானம். இப்ப அந்த ஞானி பேசுறான், நீங்க யோசிங்க, அப்துல் கலாமை விட ஞானி ஒருத்தன் பேசுறான். அப்படி பாருங்க. அப்ப இந்த மேட்டர்ல ஒரு விஷயம் இருக்குது அல்லவா? பாருங்க, கண்ணன் சார் யோசிக்கிறாரு. கண்ணன் சாருக்கு புடி கிடைக்கல பாத்தீங்களா? என்னங்க, முள்ளு காட்ட போய் பார்த்து ஒரு சோம்பேறியோட வயலை பார்த்து இவருக்கு புத்தி வந்துருச்சுன்னா என்ன புத்தி வந்துச்சுன்னு சொன்னா இவருக்கு ஒன்றும் புரியல பாருங்க. அப்ப இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இன்னைக்கு நம்ம ஜெயிக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த தோட்டத்துக்காக தேவன் சொல்லலை, அந்த வயலுக்காக தேவன் சொல்லலை. இன்னைக்கு நம்மளுடைய இருதயமாகிய தோட்டத்துல நாம் பண்படுத்தாமல் வைத்திருக்கிறதுனால நம்முடைய இருதயம் எல்லாம் எப்படி இருக்குன்னா, 10 நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாததா, நம்முடைய வாழ்க்கை 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாததா, தேவனுடைய வல்லமை ஊடுருவதற்கு ஏதுவில்லாததாக நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அதை கண்டு நான் நோக்கி சிந்தித்தேன், நான் புத்தி அடைந்தேன் என்று அங்கே சாலமன் சொல்லுகிறார். அப்ப என்ன செய்யணும்? தோட்டத்தை பண்படுத்த வேண்டும் என்று ஆதாம் இடத்துல தேவன் சொன்னார். நம்முடைய இருதயத்துல என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னா, தோட்டத்தை நாம் பண்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தை நாம் பண்படுத்த வேண்டும். நாளை காலைல கூட அதை பத்தி கொஞ்சம் வேற மாதிரி பேசுவேன். என்னன்னு கேட்டா, ஒரு விவசாயி கூடையில விதையை வச்சுட்டு தூவுற காட்சியை பார்த்துருப்பீங்க. அது உரமா விதையா? விதை என்ன விதை அப்படி போடுவாங்க? போடுவாங்களா? கம்பம் போடுவாங்களா? அதுக்கெல்லாம் நாத்தங்கால் கிடையாது, நெல் மாதிரி. சரி, எனக்கு தெரியாது. அப்படி 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 போடுறாங்க. நல்லா கவனிங்க. இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இப்படி அள்ளி இப்படி போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு நிமிஷத்துக்குள்ள 1000 விதையை தூக்கி போடுறான், 100-200 விதையை தூக்கி போடுறான் சார். ஆனா அந்த நிலத்தை நீ பண்படுத்துறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்ட? எத்தனை நாள் ஆச்சு? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஜெபிக்கிறது 1 நிமிஷம் பண்ணா போதுங்க. உங்க இருதயத்தை மாத்த நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா, நான் துறையில சொன்னேன், 100க்கு 100 உங்க ஜபத்துக்கு பதில் கிடைக்கும். 100க்கு 100 நீங்க என்ன ஜாம் பண்ணாலும் அந்த ஜபம் அப்படியே பலிக்கும். இது எங்க இருக்கு விஷயம்? நீங்க எங்க லேட் பண்றீங்க அப்படின்னா, நிலத்தை ஆயத்தப்படுத்துறதுக்கு நீங்க டைம் எடுத்துக்கல, ஜெபிக்கிறதுக்கு நீங்க டைம் எடுக்கிறீங்க. ஜெபிக்கிறோம், ஜபம் 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 சொல்லிட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ இன்னொரு உதாரணத்துக்கு ஞாபகத்துக்கு வருது, அதையும் சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்னா, 450 பாகால் தீர்க்கதரிசிகள், விக்கிரக தீர்க்கதரிசிகள் ஒரு பக்கம் நிக்கிறான், இன்னொரு பக்கத்து எலியா தீர்க்கதரிசி நிக்கிறான். 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு. சும்மா இருக்காம, உன் ஜாமி பெருசா என் ஜாமி பெருசான்னு சண்டை. சரி, நிப்பாட்டுப்பா, ஒரு வித்தியாசம் வச்சுக்கலாம். உன் ஜாமி பெருசா என் ஜாமி பெருசா, ரைட்டு. அந்த சோதனைக்கு நம்ம போகக்கூடாது. அந்த காலத்தில் அப்படி போயிட்டாங்க, நம்ம அப்படி போகக்கூடாது. என்ன சொல்லிட்டாங்க, ஒரு மாட்டை வெட்டி பலி செலுத்துவோம். நீ கும்பிட்ற சாமி உண்மைனா வானத்திலிருந்து அக்கினி கொண்டாந்து அதை பட்சிக்கணும். நான் கும்பிட்ற சாமி தான் உண்மையான தெய்வம் அப்படின்னா வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அந்த பட்சி அந்த 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 என்ன அந்த பலி என்ன செய்யணுமா, பட்சிக்கணும். சரியா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவங்களுக்கு ஒரே கொலை சந்தோஷம். ஓகே அப்படின்ட்டு முதல் நான் பேட் பண்ணிட்டுமா நீ பேட் பண்ணிட்டுமான்னு டாஸ் போட்டு பார்க்குற மாதிரி இவன் டாஸை இவனே கொடுத்தான். நீயே கூப்பிட்டுப்பான் முதன்ட்டான். யாரு? எலியா தீர்க்கதரிசி. அவங்ககிட்ட கொடுத்துட்டான். காலையிலேருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும் என்ன செய்யறாங்க, பாவம் கத்து கத்து கத்துன்னு கத்தி உடம்பெல்லாம் கிழிச்சு சவுக்கால அடிச்சு கத்தியாலையும் ஈட்டியாலையும் கிழிச்சுக்கிட்டாங்க. ஈட்டியை பிடிச்சி குத்தி கிழிச்சுக்கிட்டானா பாருங்க. பிளேரில் கிழிக்கிறதுக்காரங்க ஈட்டியில குத்தி கிழிக்கிறதா அப்படி எல்லாம் கிழிச்சிட்டு ரத்தம் ஊத்துது. கத்து கத்துன்னு கத்துறாங்க. எதுக்கு? அவன் ஜாமி இறங்கி பதில் சொல்லணுமா. அவன் ஜாமி இறங்கி அக்கினி வந்துச்சா? இவன் என்ன செஞ்சான் தெரியுங்களா? உட்காந்து இவன் டைம் வந்தோடனே பொழுது போகிற நேரம் ஆயிடுச்சு. உட்காந்து அந்த இடிக்கப்பட்ட பலிபீடத்தை எடுத்து கல் எடுத்து மண் எடுத்து சேர்த்து எடுத்து குழச்சி அந்த பலிபீடம் இடிஞ்சிக்கிறதெல்லாம் ரிப்பேர் பண்ணுறான். இது கொஞ்சம் டைம் ஆயிருக்கும் இல்லையா? இதெல்லாம் ரிப்பேர் பண்ணி முடிச்சு நல்ல கூலியெல்லாம் வெட்டி ஊத்துங்கடா, எத்தனை குடம் தண்ணி இருக்க ஊத்துங்கடான்னு சொல்லி விறகு காட்டெல்லாம் தொப்பையா மிதங்குது, கறியும் மிதங்குது. ஏன்னா நான் ஏதாவது பாஸ்பரஸ் வச்சு எரிய வச்சிடும் நீ சொல்லிடுவேன். நீ ஏதோ கண்ணுக்கு தெரியாமல் ஒரு மந்திரம் வச்சுவிட்ட, அதுதான் காஞ்சி போய் சாணிக்குள்ள நீ பாஸ்பரஸ் வச்சதுனால முசையில் தெரியுமில்ல, சில எத்தனை பேர் தெரியுமா தெரியாது. இங்க நெருப்பு
அங்க நெருப்பு, ஜிஹெச்சில் நெருப்பு இன்னைக்கு எரியும், நாளைக்கு சாலித்தரில் எரியும். உங்களுக்கு நான் இருக்காக்கா சுbliச்சு மக்காக்கலாம்? நீங்களே சின்ன பிள்ளையா? என்னடா கொடுமை, நமக்கு தெரியும், இவங்களுக்கே தெரியலையா. முசிறி யாருமே இல்லையா ப்ராப்பரு? நீங்களும் முசிறி இல்லையா? நீங்க முசிறி தானே ராஜு? இதெல்லாம் கேள்விப்படலையா? சரி பரவாயில்ல போதும். அந்த மாதிரி எரிய வச்சிருவான்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இவன் என்ன செய்யறான், ஊத்துங்கடா, எத்தனை குடம் தண்ணி ஊற்ற முடியுமா ஊத்துங்கடான்னு சொல்லி கறி கட்டெல்லாம் கறியும் மிதங்குது, விறகு நனைஞ்சு போய் எரிஞ்சுக்குது, எல்லாம் தொப்பையா இருக்குது. தொப்பை இல்லை, ஊத்திவிட்டான், அந்த வாய்க்கா முழுக்க தண்ணி ஊத்திவிட்டான், கட்டை மிதங்குது, அதில் கறியும் மிதங்குது. இப்ப 20 நொடி ஜபம் பண்ணான். 20 நொடி தான் ஜபம், சின்ன ஜபம், அதை வாசிக்க நேரம் இல்லை. ஆண்டவரே இறங்குங்கன்னு சொல்லி ஜபம் பண்ணான். உடனே என்ன ஆகுது, வானத்துல இருந்து அக்கினி வந்து. நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன், நீங்க ஜெபிக்கிறதுல உட்காந்து மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு மணிக்கணக்கா ஜெபம் பண்ணி பதில் கிடைக்காம தடுமாறிட்டு, உங்க உடம்பு கிழிக்கிறதுனால உங்க ஜெபத்துக்கு பதில் வரப்போறது இல்லை. உங்களை போட்டு குத்திக்கிறதுனால கிடையாது, நீங்கள் உபவாசம் போறதுனாலலாம் கிடையாது. உபவாசம் என்பது 4வது காரியம். உபவாசமே போடாம நீங்க ஜெயிக்கணும்னு தான் தேவன் விரும்புறாரு. தாராளமா நீங்க உபவாசம் போடாம நீங்க ஜெயிக்கலாம். அது உபவாசத்தை பத்தி அப்புறம் பேசலாம், ஜபத்தை பத்தி பேசல, ஜபத்தை பத்தி முதல் பேசுவோம். ஆகவே உங்களை நாசப்படுத்திக்கிட்டு அப்பயும் அக்கினி வயிற்று உடம்பு கிழிச்சு கூட அக்கினி இறங்கலையே. விஷயம் அங்க கிடையாது. இவன் பலிபீடத்தை செப்பனிட்டான், அந்த ஒரு வார்த்தை முக்கியம். இடிக்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டான். செப்பனிட்டு ஜெபம் பண்ணோன்னு வந்துருச்சு. ஒண்ணு நம்ம லைஃபை சரி பண்ணணும், அது 2வது பிரச்சனை. அது 2வது பிரச்சனை. முதல் பிரச்சனை தான் லைஃபை சரி பண்றோம். இருந்தாலும் நம்மளை ரெடி பண்ணிக்கணும். விதையை விதைக்கிறதுக்கு 1 செகண்ட் போதும் சார். அந்த லேண்டை நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு தான் சார் நீங்க டைம் எடுக்கணும். அதனால்தான் நான் இவ்வளவு நாளா அந்த ஜபத்துக்குள்ள நான் வராததுக்கே காரணம் என்னன்னா, சும்மா ஜபம் 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 சொல்றதுனால உங்க ஜபங்களுக்கு எல்லாம் பதில் வந்து விடாது. அது நான் காலைல போட்ட பிச்சைக்காரனுக்கு போட்ட அந்த ₹1 சமம். அது அப்படி கிடையாது. ஆண்டவர் உழைச்சு சம்பாதிக்கணும்னு விரும்புறார். நம்ம ப்ராப்பரா நம்ம எப்படி வெற்றி பெறணும் என்கிறதுக்காக நாம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனா, அற்புதத்தினால நீங்களும் வாழக்கூடாது, ஆசீர்வாதத்தால் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வனாந்தரத்துல 40 வருஷமா என்ன பொழிஞ்சுது, மண்ணா பொழிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. டெய்லி அற்புதம் 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 அற்புதம். வசனம் சொல்லுது, அவங்க யோர்தான்ல அந்த கானான்ல கால் வச்சு அடுத்த நாளே என்னாச்சா, மண்ணா நின்று போச்சு. அவ்வளவுதான், ஸ்டாப். அற்புதத்துக்குலாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டார். ஏன்னா நீ அற்புதத்துல பொழைக்கூடாது மகனே, நீ ஆசீர்வாதத்தால பொழைக்கணும். எதுல பொழைக்கூடாது? நம்ம இன்னைக்கு ஒரு அற்புதம் பண்ணுங்க ஆண்டவரே, நாளைக்கு ஒரு அற்புதம் இல்லப்பா. இன்னைக்கு சாப்பாட்டுக்கு எவனா பணம் கொடுத்தாதான் சாப்பாடு, அப்படி இல்லை. இன்னைக்கு எனக்கு 5 லட்சத்துக்கு தேவன் அற்புதம் பண்ணணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் தேவ திட்டம். நீ வேணுங்கிறவனுக்கு ₹1,00,000 கடன் கொடுக்கிற அளவுக்கு உன்னிடத்துல நிரம்பி வழிய வேண்டும், நீ ஆசீர்வாதத்துல வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிற. ஆசீர்வாதத்துக்குள்ள ஒருத்தன் வந்துட்டானா அவனுக்கு அற்புதம் தேவையில்லை. ஆசீர்வாதத்துக்குள்ள ஒருத்தன் வந்துட்டானா அவனுக்கு என்ன தேவையில்லை? சரி, அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். அற்புதத்தை விட ஆசீர்வாதம் முக்கியம். அற்புதத்துல நாம் வாழக்கூடாது, ஆசீர்வாதத்துல நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு ஒரு அற்புதம் பண்ணுங்க, ஒரு வேலையில ஒரு அற்புதம் பண்ணுங்க, இதுக்கு ஒரு அற்புதம் பண்ணுங்க. இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஸ்டேஜ் இருக்குது. அது என்ன ஸ்டேஜ்? ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்துல உட்கார்ந்து இருக்கணும் நம்ம. அதுதான் கானான் தேசம். இங்க வனாந்தரத்துல இருக்கிற வரைக்கும் அற்புதத்தை நீ கேட்டுக்கிட்டே இருப்ப. அங்க போன பிறகு அற்புதம் இல்லை, அடுத்த நாளே கலப்பை எடுன்ட்டார் கர்த்தர். கலப்பை எடு, நிலத்தை உழுவுங்க, பண்படுத்துங்க, பயிரிடுங்கன்ட்டாரு ஆண்டவர். அடுத்த நாளே சொல்லிட்டார். அது அன்னைக்கு கால் வச்சோடனே ஸ்டாப் ஆயிடுச்சு, மண்ணா அன்னையோட நின்று போச்சு, அற்புதம் நின்று போச்சு. அதுக்கு அற்புதம் செய்ய மாட்டார் என்றால, அற்புதத்தை நம்பி வாழாத மகனே, நீ ஆசீர்வாதத்தை நம்பி வாழ், நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். அப்ப நம்ம இருதயத்தை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு நாளா நான் விட்டு வச்சதுக்கும் கூட காரணம் என்னன்னா, உங்க இருதயம் முதலாவது ரெடி ஆகணும். ஜபத்தின் மேல் நம்ம நம்பிக்கை போகக்கூடாது. நம்ம தேவன் மீது நம்மளுடைய நம்பிக்கை வைக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் ரெடி ஆயிடுச்சுன்னா நீங்க விதைக்கிற அத்தனையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய ஹார்ட்டை நம்ம ரெடி பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்கிறதுக்கெல்லாம் நம்ம பதில் வரணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய இருதயத்தை நாம் ரெடி பண்ணி தான் ஆகணும். அப்ப பாருங்க, இருதயத்தை நம்ம ரெடி பண்ணிட்டோமா அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனம் சொல்ற பாருங்க. உன்னத பாட்டு 2:15 வாசிங்க. உன்னத பாட்டு 2:15 ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. வாசிங்க. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழிநெறிகளையும் சிறுநெறிகளையும் நமக்கு பிடியுங்கள். பாருங்க, போதும் போதும். என்னங்க?
பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. பாத்தீங்களா, பூவும் பிஞ்சுமா இருக்குது. உண்மையிலே ஒரு சொன்ன நமக்கு தான் சரியா இருக்குது. இன்னைக்கு நம்முடைய திருச்சபை மலர ஆரம்பிக்கிற ஒரு நேரத்துக்குள்ளே வந்திருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன். நீங்க நம்புறீங்களோ எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஒரு விவசாயி மாதிரி நான் உட்காந்துட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியும் உங்களை எந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இதே முஸ்ல தயவுசெய்து நாளைக்கு இங்க நின்றுங்க, கூட்டம் முடிஞ்சு ஜபிக்கும் போது நீங்க கவனிங்க, என்னைக்காவது ஒரு நாள் கவனிங்க. சில பேர் காசை இப்படி தூரம் ஒன்று கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன் தெரியுங்களா? நான் துறையூர்ல நான் வந்து கவனிங்க தயவுசெய்து, நான் தலையில கையை வைக்க நீ விட மாட்டாங்க. இப்படி எடுத்துக்கிறாங்க. நான் வார வாரம் பார்த்துட்டு இருக்கிறேன். காசை இப்படி தூரம் கொடுத்துட்டு என்ன செய்யறாங்க? போயிடுறாங்க. நீ பார்த்துருக்கியா ஜெயந்தி? அப்படியே இல்லை, எனக்காலாம் சொல்லக்கூடாது. காலையில கையை வைக்க விசுவாசம் என்ன செய்யல? நீ விட பட்டி. நான் ஜாக்கெட் போடாத கிளவியே சொல்றேன். நீ ஏன் பால்ராஜை பத்தி பேசிட்டு இருக்க, ராஜா பத்தி பேசுற? நான் துறையூர்ல இருக்கிற ஜாக்கெட் போடாத கிளவியை பத்தி பேசிட்டு இருக்கேன் சார். காசை இப்படி தூரம் ஒன்று கொடுத்துட்டு போகுது சார். அப்ப இதுதான் பூவும் பிஞ்சுங்கிறதுக்கு அடையாளம். புரியுதுங்களா? நம்ம சபை வளர்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு அது ஒரு அடையாளம். நம்ம சபை வளர்ந்துகிட்டு இருக்குதுன்னு. இன்னைக்கு PhD படிச்ச பையன் கொரியாவுக்கு போறவன் இன்னைக்கு நான் ஒரு பிரசங்கம் பண்ற துறையூர்ல அப்படியே எடுத்து அந்த கேசட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு 100 ரூபாய் காணி கொடுத்தான். எதுக்கு? இந்த செய்திக்கு நான் அடப்போட துப்புக்கு நீ காசை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டான். அவன் உடனே லேப்டாப் கொண்டாந்து என் மெசேஜ் அவன் கன்வெர்ட் பண்ணி அவன் லேப்டாப்ல ஏற்றிக்கிட்டான். ஒரு மெசேஜ் நான் ஒன்றும் கொடுக்கல, ஒரு சின்ன மெசேஜ் தான் கொடுத்தேன். அதுல அவனுக்கு அந்த தேவையான பாயிண்ட் அவனுக்கு இருக்குது. இங்கதான் நான் டீட்டெயிலாக கத்துக்கிட்டு இருக்கிறேன். அன்னைக்கு ஒரு தடவை வாயத்துன்னு சொல்லிவிட்டான் அவன். இன்னைக்கு நான் ஒரு கேள்வி சொல்றேன், அவனுக்கு பதில் தெரியல. ஒரு கேள்வி கேட்கறேன், அவன் PhDங்க, ஹலோ லண்டன்ல வேலை செஞ்சது, அவன் லெக்சரருங்க, அவன் பிசிக்ஸோட லெக்சரர், அவன் PhD. அதுக்கு மேல படிப்பே இல்ல, உச்சகட்டம் போயிட்டான். லண்டன்ல 2 வருஷம் லெக்சரரா வேலை செஞ்சுட்டான் சார் அமெரிக்காவில். இப்ப சவுத் கொரியா போறான் சார். ஒரு வசனத்துக்கு அர்த்தம் கேட்டமா, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லியிருக்கிறாங்களே, எப்ப நீதிமானாவான்? விசுவாச பிறதான் நீதிமானாவான். இது என்ன விசுவாசம்? இயேசு கிறிஸ்துவ தெய்வம் என்று விசுவாசிக்கும் போது அவன் நீதிமானாய் மாற்றப்படுகிறான். ரைட்டுங்களா? இப்ப முன்னாடி ஒரு விசுவாசம் வரும், இது என்ன விசுவாசம் கேட்டேன். இதுக்கு பதில் தெரியல. என்னக்கா உங்களுக்கு பதில் இல்லையா? இதற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறேன். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். யாருங்க? விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். இவன் எப்ப நீதிமான் ஆகிறான்? விசுவாச பிறகுதான் நீதிமான். இப்ப நீதிமான் கேட்டானா இல்லையா? இப்ப இந்த விசுவாசத்தை காட்டுதுன்னு கேட்டேன். இந்த விசுவாசத்தை காட்டுதுன்னு கேட்டேன். இதுதான் புரியல அவனுக்கு. கேள்வி பதில விட்டுருங்க. கேள்வி புரியுதான்னு பாரு முதலாவது. இந்த ராஜா சாருக்கு புரியுதா? கேள்வி புரியுதா? யாருக்கு? உங்களுக்கா? என் கண்ணை கட்டிட்டு தான் நானும் உட்கார்ந்து போறது நீதி தேவதை மாதிரி. எனக்கு காலையில வெக்ஸ் ஆயிட்டேன். என்னடா PhD படிச்சவனுக்கு புரியலையா? அவன் புரியலன்னு சொன்னே பிந்துவும் புரியலன்றுச்சு. ஐயோ அவனுக்கே புரியல, நமக்கு எப்படி புரியுன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் இதா இருக்கும், பயந்துக்குச்சு. அதுவும் முழிச்சுட்டு இருக்குது காலையில. தெரியல பாஸ்டர், ஜோதிக்கும் புரியலங்குது, பிரேமாவும் புரியலங்குது. ஏன்னா அவன் புரியலன்ட்டான். பாருங்க, PhD படிச்ச ஒரு பையனுக்கு இந்த ஒரு வார்த்தை கேள்வியே விளங்கல. அவனுக்கு விளங்கலன்னா புரியுது பாஸ்டர், அதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு தடுமாறிட்டு கிடக்குறான் அவன். இது என்ன விசுவாசம் கேட்டேன். விசுவாசத்தால் அவிசுவாசி பிழைப்பான்னா அர்த்தம் வேற. விசுவாசத்தால் அவிசுவாசி பிழைப்பான்னா இயேசுவ தெய்வன் விசுவாசிச்சா இவன் பழச்சுக்குவான், நரகத்துக்கு பழச்சுக்குவான். ரைட், ஓகே. இங்க அப்படி வேர்ட போடலையே. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்ட்டாரே, இவன் விசுவாச பிறகுதான் நீதிமானா மாறினா. இயேசுவ தெய்வம் என்று விசுவாச பிறகுதான். அப்ப முன்னாடி போட்ட விசுவாசம் எதுன்னு கேட்டா அது ஆரம்ப விசுவாசம் இல்ல, அதுக்கு மேல உள்ள விசுவாசம். இவ்வளவுதான். 2 விசுவாசத்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? என்னம்மா மலியம்மா, என்னது எவ்வளவு நேரம் தான் நீ பேசுவ? டே பேசுடா, டே பேசுடா, டே 8 மணிக்கு நீ முடிச்சாண்டா ஆகணுமா? அவனை நீ எங்க வேணா சுத்துடா. பேசுடா பேசுடா நீ அப்படிங்கிறீங்க. சரி, எதுக்கு நான் அங்க போனேன்? நான் நம்ம விசுவாசிங்க அந்த பூவும் பிஞ்சுக்குது நான் போனேன்.
அப்ப நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்பெல்லாம் துறையூர்ல போய் நீங்க சாட்சி கேளுங்களேன், எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு போய் பாருங்களேன். துறையூர் சாட்சி கேட்கறதுக்குலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாம் வந்து சாட்சி வரணும்னா, கட்டளையிட்டேன், பேசினேன், சொன்னேன், நடந்துச்சு, இதுதான் சாட்சி. ஜெபிச்சேன், அழுதேன், உபவாசிச்சேன்லாம் என்னைக்கோ மலையேறி போச்சு. ஜெபிச்சேன், அழுதேன், உபவாசிச்சேன்லாம் அதெல்லாம் கடந்து போச்சு. எல்லாம் கவனிங்க, இதெல்லாம் போயிடுச்சு. அப்ப இதுதான் காரியமாக இருக்கிறது. அப்ப பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. கவனிங்க, நம்ம தோட்டம் எப்படி இருக்குதுங்க? அதாவது வளர பக்குவத்துல வந்திருக்குது. நம்ம சபை வளர வேண்டிய ஒரு பக்குவத்துக்கு நேராய் வந்திருக்கிறது. இப்ப குழி நெறியும் சிறு நெறியும் பிடிங்கிறாரு. 2 நெறி இருக்குதான் நம்ம தோட்டத்தை கெடுக்கிறதுக்கு. 2 நெறி இருக்குதான். என்ன நெறி? ஒண்ணு குழி நெறியா, ஒன்னொன்னு சிறு நெறியா. சிறு நெறி எல்லாத்துக்கும் வெளியே தெரியுமா, குழி நெறி தெரியாதான். அது உள்ள இருந்து வேலை செய்யறது, சிறு நெறி வெளியே இருந்து வேலை செய்யறது. இந்த 2 நெறி இருக்குது. இந்த 2 நெறியை பத்தி நான் பேசல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு நெறியை பத்தி 2 நெறியை பத்தி பேசுறேன். அதை பத்தி நாளைக்கு காலையிலையும் பேசுவேன். இப்ப பேசல. என்ன 2 நெறின்னா, ஒன்னு கவலை, ஒன்னொன்னு பயம். ஒன்னு கவலை, ஒன்னொன்னு பயம். இப்ப ஆரம்பிச்ச வசனத்துக்கு போவோம். பிலிப்பியர் 4க்கு வாங்க. 6. என்னம்மா எடுங்கம்மா, பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நிப்பாட்டுங்க. ஜெபத்தினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கத்துக்கோங்க சார். ஹீரோ ஹோண்டால கிளச்சை பிடிச்சிக்கிட்டு கிக் பண்ணா ஸ்டார்ட் ஆகுமா சார்? பண்ணி பார்த்தது இல்லையா சார்? தெரியாதா? என்ன ஆகும் தெரியுமா? கீ போட்டீங்க, கிளச்சை பிடிச்சிக்கிட்டீங்க, கிக் பண்றீங்க, ஸ்டார்ட் பண்றீங்க, என்ன ஆகும் தெரியுங்களா? கிக் ஆகாது. கிக் ஆகாது. அப்படியே ஈஸியா போகும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இது போல உங்க ஜபம், உங்க வண்டி இன்னும் ஸ்டார்ட் ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இங்க ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. கிளச்சை பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இங்க கர்த்தர் சொல்றாரு, கவலையோட உன் ஜபத்தை ஆரம்பிக்க கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க எங்க கர்த்தர் கொண்டு வராரு பாருங்க. அதான் நான் திரும்பி சொல்றேன். உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு அது சாதாரணமா தெரியுதுங்க. எனக்கு வந்து ஒரு மேஜர் இஷ்யூவா தெரியுது. பிரசங்கமே வேண்டான்னு தோணுது. என்னைக்கு நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்றேன் கேளுங்க, நாளைக்கு தான் பண்ணுவேன். கத்துட்டோம்னா அந்த 2012க்குள்ள உங்க கவலைக்கும் உங்க பயத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். வைங்க, அப்புறம் ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் பாருங்க உங்க ஜெபம் எங்க ஓடுதுன்னு பாருங்க. உங்க ஜெபத்தை கையில பிடிக்க உங்களை கையில பிடிக்க என்னால முடியாது. அப்படி போகும் ஜெபம் பிச்சுக்கிட்டு போகும். ஜெபமா இப்படியே போயிட்டு என்ன அர்த்தம்? ஆகவே அதை நீங்கள் மனதில் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு ஊர்ல வந்து ஜெபம் பண்ணா மழை பெய்யுதான். அதை கேட்டு இன்னொரு ஊர்ல ஜெபம் பண்றாங்க. என்னங்க நாங்கெல்லாம் ஜெபம் பண்ணா மழை பெய்யல, சாமி கும்பிட்டா மழை பெய்யலன்னாங்களாம். என்ன ரகசியம் வாங்க எல்லாரும் அந்த ஊர்ல போய் கேட்கலாம் அப்படின்ட்டு போனா, ஆட இந்த ரகசியத்துக்காக அவ்வளவு தூரம் புறப்பட்டு வந்தீங்க, உட்காருங்க டீ சாப்பிடுங்கன்ட்டு ரகசியம் சொல்லி கொடுத்தாங்களாம். என்னங்க விஷயம்னா, நாங்க மழை பெய்யற வரைக்கும் ஜெபத்தை நிப்பாட்ட மாட்டாங்க. புரியுதா? அவங்க ஜெபம் பண்ண மழை வந்துருச்சுன்னு சொன்னா என்னன்னா, நாங்க மழை வர வரைக்கும் ஜெபத்தை நிப்பாட்ட மாட்டேங்குது. இதாங்க ரகசியம். சரி, இது எப்படி புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு ஊர்ல போய் கேட்டதுக்கு சொன்னாங்களா, அதை கேட்க வந்தீங்களா தம்பி? நாங்கெல்லாம் ஜெபிக்க வரும்போது கொடை எடுத்துக்கிட்டே வருவோம். என்னங்க நீங்க எத்தனை பேர் கொடை கொண்டு வந்தீங்கன்னு கேட்டாரு. நாங்களாம் கொடையை கொண்டு போதோம். எப்பதான் மழை வரும்னு கேட்டானோ. சாமி கிட்ட கும்பிட போற, சாமியை கும்பிட போற மழைக்கு. அப்ப மழை வந்துச்சுன்னா நீ வீட்டுக்கு எப்படி வருவ? கொடை கொண்டு போனியா? கொடை கொண்டு போல. ஏன் கொடை கொண்டு போல? உனக்கே மழை வருங்கிற நம்பிக்கை இல்ல. எப்படி மழை வரும்? நாங்க அப்படி இல்லை. நாங்க என்ன கொண்டு போயிருக்கிறோம்? கொடை கொண்டு போயிருக்கிறோம். எங்களுக்கு மழை வருது. அதனால கொடை கொண்டு போனா மழை வருமான்னு கேட்காத. இது குருட்டாம்பக்குள்ள உள்ளுக்குள்ள போந்து பாயக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன், உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் வரணும்னா, நீ கவலையோட ஜெபம் பண்ணா உன் ஜெபம் எப்படி கேட்கப்படும்? 27 இயேசு கிறிஸ்து தலைகளா தொங்கி செத்தாலும் உனக்கு விமோச்சனமே வரப்போறதே கிடையாது. அப்படிதான் நீங்க ஏன் அந்த கவலையை நிர்விசாரமா நீங்க நினைக்கிறீங்க? அது ஏன் ஒரு சாதாரண ஒரு பொருளா நினைக்கிறீங்க? அது ஒரு சாதாரண பொருளே கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் எதுக்கெல்லாம் கவலைப்படலாம்? ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. சரி, இதுதான் நான் சொன்னேன். உங்க தோட்டத்தை நீங்கள் பண்படுத்துங்கள். உங்க தோட்டத்தை நீங்க
பண்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க. இதெல்லாம் நீங்க தூக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஜெபம் லகுவாய் மாறிவிடும். சரி, கண்களை மூடுங்க. நம்ம ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்க போறோம். சும்மா ஆரம்பத்துக்காக சொன்னேன் நான். மணி எவ்வளோன்னு சொல்லுங்க. 7:30. சரி, நன்றி. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம். முட்டிகள் போடுங்க. முட்டிகள் போட முடியும், போட முடியுங்க. மற்றபடி தவறில்லை. நீங்கள் எப்படி வேணால் சாப்பிடங்கால் போட்டு கூட ஜெபம் பண்ணலாம். ஜெபத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். உடம்பை ரொம்ப போட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை. சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, நம்முடைய இருதயத்தை நாம் பக்குவப்படுத்த வேண்டும். இருதயத்தை பக்குவப்படுத்த வேண்டும். ஒரு ஜெபம் முடித்த உடனே வேணி மாத்திரம் பைபிள் எடுத்துக்கோ. பிலிப்பியர் 4:7. மற்றவங்களாம் கவனிங்க. ஜெபம் முடிச்ச உடனே என்ன நடக்கும்? இது நடக்கணும். உங்க ஜெபம் முடிச்ச உடனே ஒரு காரியம் நடக்கணும். அப்படின்னா உங்க ஜெபம் பரலோகத்துக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். என்ன நடக்கணும்? வாசிங்க. எப்பொழுது? 6 வாசிட்டு வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும், இதை மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாவற்றையும் குறித்து. பையன் காலேஜுக்கு போலங்கிறான், நீ கவலைப்படதான் ரெடியா இருக்கிற. கர்த்தர் சொல்றாரு, அதை என் பாதத்துக்கிட்ட கொண்டு வந்தியா? என்னுடைய நாலேஜ் கொண்டு வந்தியா? ஜபத்துல கொண்டு வந்தியா? கொண்டு வந்தியா? எப்படி கொண்டு வரணும்? ஜபத்துல ஒன்றுக்கும் கவலைப்படாமல். பிரச்சனையை விட உனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். சும்மா ஆண்டவரை மட்டம் தட்டிட்டு இருக்காதீங்க. இஸ்ரவேலரின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். They limited their God of Israel. லிமிட் பண்ணாங்க. நீங்க மட்டுப்படுத்தாதீங்க தேசத்தை ஆண்டவரை. லிமிட் பண்ணாதீங்க. அவரை பெரியவர்னு சொல்லுங்க. அந்த வெளிப்பாடு வரட்டும். அவர் பெரியவர், அவர் பெரியவராக வச்சுக்கோங்க தயவுசெய்து. உன் பிரச்சனை எவ்வளவு பெரிதானாலும் அதை காட்டிலும் மகா பெரிய தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் உன்னோட இருக்கிறார். அதான் நான் வச்சுக்கோங்க. அவர் உன்னோட இருக்கிறார். ரைட். அப்ப எல்லாவற்றை குறித்தும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் வாசிங்க. உங்களுடைய அப்ளிகேஷனை, விண்ணப்பம்னா அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா அழகா கத்த சொல்றாரு. அப்ளிகேஷனே சொல்றாரு. விண்ணப்பத்துக்கு இங்கிலீஷ் என்னங்க? அப்ளிகேஷனுங்க. அப்ளிகேஷன் போட சொல்றாரு. அப்ளிகேஷன் தேவை. ரைட். உங்கள் விண்ணப்பங்களை போடு. இங்கே நொறுக்கு எடுக்கிறார். இதுல பெரிய வசனமா இருக்குது. இங்கே தேங்க்ஸ் சொல்லுங்கிறார். எப்ப தேங்க்ஸ் சொல்லுவோம்? ஒரு காரியம் நடந்த பிறகுதான் தேங்க்ஸ் சொல்லுவோம். எங்க அந்த தம்பி இந்த லெட்டர் கொஞ்சம் போஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்கிறான். அவன் போட்டு வந்துட்டு எங்க போயிட்டு கடைக்கு போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்கான். வாங்கிட்டு வந்து கொடுத்த பிறகு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லுவோம். இல்லை காசு கொடுக்கும்போது தேங்க்ஸ் சொல்லுவோமா? வழக்கமாக எப்படி சொல்லுவோம்? கடைக்கு போய் ஜாமான் வாங்கிட்டு வாங்குறோம், அவன் போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான், என்ன சொல்லுவோம்? ஆமா, எடுத்து கொடுத்த போது தேங்க்ஸ் சொல்லுவோம். இவரு ஜபிக்கும் போது என்ன போட்டுங்கிறாரு? சோத்திரத்தை போடு. சோத்திரம்னா தேங்க்ஸுங்க. நீ ஜபிக்கும் போது என்ன போட்டுருணும்? இவனுக்கு நம்பாளுங்க அர்த்தம் தெரியல. சோத்திரம் 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 கிடக்கிறான். இவன் 1 கோடி தடவை சோத்திரம் கூட பரலத்துக்கு போகுது ஜபம். அந்த சோத்திரம் கிடையாதுங்க. கர்த்தர் உன் ஜபத்துக்கு பதில் கொடுத்து விட்டார், அதுக்கு சோத்திரம் சொல்ல சொல்றார். எதுக்குங்க சோத்திரம்? உன் ஜபம் பரலத்துக்கு போயிடுச்சு, அவர்கிட்ட நான் இறக்கி வச்சுட்டேன், இனி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா, இனி இளவுந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் யார்கிட்ட சொல்லிட்டேன்? விண்ணப்பங்களை வாசிங்க. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபம் இருக்குதா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கிடையாது. ஸ்தோத்திரத்தோடு கூடிய என்ன என்ன சொல்றாரு? அந்த அந்த ஒரு பாயிண்ட கத்தட்ட ஒரு காரியத்துக்காக ஜபம் பண்ணனா, கத்தாவே உங்களுக்கு தேங்க்ஸ். ஏன் தேங்க்ஸ்? ஆண்டவரே என் ஜபத்தை நீங்க கேட்டுட்டீங்கப்பா. சரி, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் என்னங்க சார் செய்யணும்? தேவனுக்கு கண்ண மூடிட்டு கேளுங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். சரி, தெரியப்படுத்தியாச்சு. வாசிங்க. எப்பொழுது? கவலைப்படாம இருந்து ஸ்தோத்திரம் போட்டு தேவனுக்கு எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு, அப்பொழுது ஆஹா, the peace of God which surpasses all your understanding என்று ஆங்கிலம் சொல்லப்படுகிறது. தமிழ்ல எப்படி இருக்கு பாருங்க, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். சொல்லுங்களேன். எல்லா புரிந்துகொள்ளுதலுக்கும் மேலான தேவ சமாதானங்க. இது எந்த மனுஷனும் விளங்கிக் கொள்ள முடியாதுங்க, தேவனுடைய சமாதானத்தை. இது எவ்வளவு பெரிய வார்த்தையை தேவன் போடுறாரு கவனிங்க. ஏன் தேவ சமாதானம் சொல்லக்கூடாதா?
கர்த்தர் தேவ சமாதானம் சொல்லக்கூடாதா? ஏன் இந்த வார்த்தை உள்ளுக்குள்ள விடுறாரு? கண்டுபிடிங்க. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான அப்படி ஒண்ணு இருக்குதா? இருக்குதுங்க. சந்தேகமா இருக்குதா? இருக்குதா இல்லையாங்க? அந்த சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானங்க? எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம், எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம். வாசிங்க. ஏப்பா உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கலங்கிட்டு இருக்கிறியே, புலம்பிக்கிட்டு இருந்தியே, வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தியே, பயந்துகிட்டு இருந்தியே, குழப்பிக்கிட்டு இருந்தியே, இதெல்லாம் இப்ப என்ன ஆகுது சார்? ஹலோ, என்ன ஆகுது? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளா என்ன செய்யுமா? காத்துக்கொள்ளும். காத்துக்கொள்ளும். என்னங்க? காத்துக்கொள்ளுமா காத்துக்கொள்ளாதுங்களா? காத்துக்கொள்ளுங்க. என்னங்க சொல்றாரு சார்? என்ன சார் சொல்றாரு? ரொம்ப கஷ்டமான காரியத்தை சொல்லலைங்க. பையன் காலேஜுக்கு படிக்கலன்னு சொல்றானா? ஓகே, முழங்கால் போடு, ஆண்டவர்கிட்ட சொல்லு. யார்கிட்ட சொல்லு? நல்லா உட்காரு, 10 நிமிஷம் ஜாமனு 5 நிமிஷம் ஜாமனு, தப்பு கிடையாது. இந்த ஒரே ஒரு காரியத்துக்காக முதல் கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சுக்கோ. பெத்த தாய் உன்னை மறக்கலாம், நிச்சயம் மறப்பா. சேலஞ்சு பண்றேன், மறப்பா. கைவிட கூடிய சூழ்நிலை இருக்கிறது. கை விடுவாங்க, கை விடுவாங்க. ஏமாத்துவாங்களா? ஏமாத்துவாங்க. பெத்த தாய் பிள்ளைகிட்ட போய் சொல்லுவாளா? சொல்லுவா. சார் ஒண்ணு நான் வச்சுக்கொள்ளுங்க, தேவன் உங்களை கைவிட மாட்டார். அவர்கிட்ட போய் உட்காருங்க ஜபத்துல, அவர்கிட்ட போய் உட்காரு. அவர்கிட்ட போய் உட்காந்து உன் பாரத்தை இறக்கி வைக்கிற பாரு. இறக்கி வச்ச பிறகு இந்த பிரச்சனை யார்கிட்ட சொல்லியிருக்கேன்? இப்ப நானு ஆண்டவர்கிட்ட எல்லா பேயும் கட்டுறதான் கட்டிரு. கட்டு. இயேசுவின் நாமத்தினால என் மகனுக்குள்ள கிரியை செய்கிற அந்தகார ஆவியை, படிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஆவியை இயேசுவின் நாமத்தினால அதை அழிந்து போகட்டும், அதை வேரோடு புடுங்குறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணக்கூடாதா? நல்ல ஜெபம் பண்ணு. எவ்வளவு நேரம்னா ஜெபம் பண்ணு. அந்நிய பாஷை பேசு. ரீமா லாக்கா ருபா சிந்திரி லீபாரா ருபா குரா கத்து. அபிஷேகம் இறங்கட்டும், உனக்குள்ள தெய்வீக சமாதானம் இறங்கட்டும். ஒன்னும் புரியல, அந்நிய பாஷை பேசு. ஜெபிக்கவே தெரியலங்க, பேன்னு வர்றியா? அந்நிய பாஷை பேசிருக்கடா, சும்மா பேசு. பேசுனா ஒரு சமாதானம் வரும்னு கத்த சொல்லியிருக்கிறார். சரி வரட்டும், அந்த புத்தி கெட்டாத சமாதானம் அப்பதான் வரும். சரி வரட்டும். இப்ப இந்த சமாதானம் உள்ளுக்குள்ள இப்ப நல்ல ஜெபம் பண்ணிட்டேன். இப்ப என்ன வருது? ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இப்போ இறுதி என்ன செய்ய போகுது? இப்ப நீ எந்திரிச்சோடனே உன் பையன் நடு ரோட்டுக்கு போனாலும் கவலைப்படக்கூடாது. அவன் டிசியை சர்ன்னு நெருப்பச்சு கண்ணுக்கு முன்னாடி கொளுத்தினாலும் கவலைப்பட முடியாது சார். அதாங்க ஜெபம். அப்படி ஒரு ஜெபம் பண்ணு. ஒரு தெம்பு இருந்தா ஜெபம் பண்ணு. இல்லைன்னா நாத்திகவாதியா போயிட்டு போ. அப்படியே ஒரு ஜெபம் பண்ணு. அப்படியே ஒரு ஜெபம். நல்லா எல்லாம் கம்ப்ளீட் சரண்டர். இது பிரசங்கம் பண்ணதுக்காக உங்களுக்கு கூப்பிடல, சாரி மன்னிச்சுக்கோங்க. அடுத்த வாரத்தில் பிரசங்கம் பண்ண மாட்டேன். அப்பப்போ பாயிண்ட்ஸ் வந்து சொல்லிடுறேன், ஆனால் இவ்வளவு நேரம் பண்ண மாட்டேன். என் வாய் அடக்கத்துக்கு தெய்வத்தால் தான். அதனால தான் நான் ஜெயந்தி எதுன்னு சொன்னேன். நான் இது கேட்க மாட்டேன்டுச்சு. நான் விட்டா பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பேன், நீயாவது ஜெபம் பண்ணிட்டு இருப்பான்னு. உடனே நான் என்ன சொல்றேன், நல்லா விளங்கிக்கோங்க. நம்ம ஜெபம் இங்க பண்ணா இந்த இடத்தோட எந்திரிக்கும் போது நமக்கே தெரியணும் நம்ம ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது. அப்படி ஒரு ஜெபம், அப்படி ஒரு ஜெபம் பண்ணணும். உங்க வீட்டுல நீங்க ஜெபம் பண்ணீங்களோ இல்லையோ, இங்க நான் உங்களுக்கு படிச்சு கொடுக்கணும். நம்ம பிராக்டிக்கலா அப்படியே பிரேயர் பண்ணணும். ஜெபம் பண்ணி எந்திரிக்கும் போது ஒரு ஆணித்தரமாக ஒரு ஊர்ஜிதத்தோடு நாம் எழுந்து போக வேண்டும். ஒரு மந்திரவாதி அமாவாசை அன்னைக்கு சுடுகாட்டில் உட்கார்ந்து பண்ணுகிற மந்திரத்தை விட நம்ம இங்க பண்ணக்கூடிய ஜெபத்தின் வல்லமை பல 100 மடங்கு வல்லமையுடையதாக இருக்கிறது. அவன் எவ்வளவு கான்பிடென்டா அவன் சுடுகாட்டுக்கு போறானோ அதை விட கான்பிடென்டா நீங்கள் நானும் ஜெபத்துல போய் உட்காரணும். அவன் சாதிக்காத நீங்கள் நானும் சாதிக்க முடியும். இதை சும்மா நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஜெபத்தை. வானத்தையே வில்லா வளைச்சிருக்கு, மணலே கயிறா திரிக்கக்கூடிய இடம் தான் ஜெபம். திரிக்கணும். ஜெபத்துல உட்கார்ந்து முடிய வைக்கிறதுக்கு தான் ஜெபம். நடக்க வைக்கிறதுக்கு தான் ஜெபம். அவரை இறங்கிட்டு அவரை போட்டு ஆண்டவரை போட்டு இறக்கிறதுக்கு இல்ல ஜெபம். ஆண்டவர் உனக்காக என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறார் என்று அறிந்து நீ மாறுவதற்கான இடம் ஜெபம். நம்ம அப்படி ஜெபம் பண்ணணும். நம்ம தொடர்ந்து அப்படி ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கு மொத்தம் ஒரு 3 காரியங்கள் நீங்கள் என்னைக்குமே நான் வச்சுக்கொள்ளுங்க.
முதலாவது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நீங்கள் தனி ஜெபத்துல நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்க நேரம் வேணும் நீங்க கேட்காட்டினா அடுத்த தடவை நீங்க ஜெபம் பண்றதுக்கு நேரம் கிடைக்காது. தயவு செய்து ஆண்டவரே நேரம் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 பேர் உட்காந்துட்டு இருப்போம். நேரம் எல்லாம் கிடைக்கும், உட்காந்துட்டு இந்த மாதிரி குழந்தைய வச்சுட்டு நோண்டிட்டு இருக்க வேண்டியதான். தூங்கிட்டு இருக்க குழந்தை கூட முழிச்சுக்கிட்டு இருக்கும். ஏன்னா நீ நேரத்தை தானே கேட்ட. கிருபி அப்புறம் நேரம் காலம் சூழ்நிலை எல்லாம் இருக்கும். முட்டிக்கால் போடுவா அண்டி ஓடாது. ஏன்னா ஜெபிக்கு என்ன இருக்காது, கிருபை இருக்காது. அப்ப அதையும் கேட்கணும். நான் புரியுறதுதான் சொல்ல வரேன். இது ஒரு சின்ன ஒரு சாம்பிள் நான் சொல்ல வரேன். உங்க பர்சனல் லைஃபுக்கு நீங்க என்ன விரும்புறீங்க எழுதுங்க. என்ன வேணுமோ எழுதி கொடுங்க. ஜெயந்தி எனக்கு அடுத்த வாரத்துக்குள்ள எனக்கு ரெடி பண்ணி கொடு, எதுக்கெல்லாம் ஜாப் பண்ணி எழுதி கொடு. எல்லாம் அழகா ஒரு விசுவாசி சொந்த லைஃபுக்காக என்னன்றதுக்காக ஜாப் பண்ணணும். இது அவன் ஜபத்துல சொல்லி ஆகணும். சார் நானும் ஆம்பளைங்க, நானும் ஜாப் பண்ண மாட்டாங்க, எனக்கா என் முன்னாடி ஜாப் பண்றாங்கிறலாம் கதைக்காவாது. இதெல்லாம் கிறிஸ்துக்குள்ள கதைக்காவாது. பஸ்ல போகும்போது ஜாப் பண்ணு, அழகா நேரம் கொடுத்துருக்காரு கர்த்தர் ராஜா சாருக்கு. பஸ்ல தானே சார் போறீங்க, பஸ்ல உட்காந்து கண்ணை மூட்டு எவனையும் பார்க்காதீங்க. சோத்திரம் 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 எவனும் எந்த நாயும் பார்க்கணும் அவசியம் இல்லை. எவனும் மூஞ்சியை பார்த்தாலும் சரி, காதை பார்த்தாலும் சரி, நீங்க பாட்டு ஜெபம் பண்ணிட்டே போங்க, தப்பு கிடையாது. எல்லாம் சொல்லிட்டீங்களா பாருங்க, ஒரு தடவை சொல்லிட்டீங்களா, எல்லா கருத்தையும் சொல்லிட்டோமா, எல்லாவற்றை குறித்து சொல்லுனாரே, இன்னைக்கு என்னென்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டேனா ஆண்டவர்கிட்ட, நான் சொல்லியிருக்கேனா, நான் எங்கெங்க போக போறேன், என்னென்ன வாங்க போறேன், என்னென்ன செய்ய போறேன் நான் சொல்லிட்டேனா, என் தெய்வத்துக்கிட்ட நாமக்கலுக்கு போனதை நான் சொல்லிட்டேனா, போகும்போது சொல்லிட்டு போனீங்களா இல்ல எப்படின்னு தெரியல எனக்கு. அதை சொல்லிட்டீங்களா கர்த்தர்ட்ட, சொல்லணும். ஒரு வார்த்தைக்காக சொல்ல வரேன், சொல்லிடணும், எல்லாமே சொல்லணும், A to Z சொல்லணும். உங்களுக்கு அழகு வேணும்னா என்ன செய்யணும், நீங்க அழகு வேணும்னு என்ன செய்யணும், சொல்லணும். அழகு வேணும் ஆண்டவரே, நிறம் வேணுமா, வேணா இந்த வாரம் திருவந்துக்கு சந்திரா வர சொல்றேன், பாருங்க கலர் குப்புன்னு பிடிச்சிருக்குது. எப்படி கலர் ஏறி இருக்குது, எனக்கே கொஞ்சம் பொறாமையா தான் இருக்குது. என்னடா சந்திரா புள்ள விளையாடிட்டே போறாளே, ஏன் எப்படி விளையாடுது, காலையில 8 மணிக்கு உள்ளுக்குள்ள போனா 6 மணி வரைக்கும் என்னதான் குழு 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 குழுன்னு ஏசி தாங்க முடியலாங்க. எல்லாம் ஐசி யூனிட்ல வச்சிருக்கிற மாதிரி, அது டயாலிசிஸ் யூனிட். அதனால கம்ப்ளீட் ஏசி. அதனால ஏசியில உட்காந்து 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 தோலெல்லாம் வெளுத்து போச்சு. விஜயகாந்த் மொத படத்தில் நடிக்கும் போது அவன் என்ன கலர் தெரியுங்களா, லட்சுமியை விட கலர் கருப்பு. இன்னைக்கு விஜயகாந்த் பக்கத்துல போய் நீ உட்காந்து பாரு, நிச்சயமா என் நேரத்துக்கு மேல இருப்பான். நான் சேலஞ்சு பண்றேன், எந்த மேக்கப்பும் கிடையாது. இதெல்லாம் பீர் குடிச்சு ஏசி ரூம்ல உட்காந்து 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 ஏசின கலர். ரைட்டு சார், நம்ம எப்படி கருப்பானோம் நினைக்கிறீங்க, வெயிலில் வேலை செஞ்சு கருப்பா போனோம். வெயில் படாம இருந்தாவே நம்ம வெளுத்துருவோம். சரி இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. நான் என்ன உதாரணத்துக்காக சொல்ல வரேன், நீங்க அதையும் ஜெபத்துல தெரியப்படுத்துங்கள். காலைல ஜெபிக்க நேரம் எல்லாம் அவசரமா குடிச்சிட்டு கிளம்பிட்டீங்க, பஸ்ல போகும்போதாவது என்ன ராஜா சார் ஷார்ட்கட் என்னன்னா, எழுதியாவது வச்சுக்கோங்க. அந்த ஜப குறிப்பெல்லாம் மனப்பாடம் வர வரைக்கும் என்ன செய்யணும், நீங்க எழுதி வச்சா சொல்லு, விட்டுறாது. ஒன்ன கூட மிஸ் பண்ணக்கூடாது. சந்தோஷம் வேணுமா சொல்லு, சமாதானம் வேணும், இன்னைக்கு நான் அழுக மாட்டேன், இன்னைக்கு நான் ஜெயிப்பேன், இன்னைக்கு நான் போற காரியம்லாம் வாய்க்கும், எனக்கு பஸ்ல சீட்டு கிடைக்கும், எனக்கு இன்னைக்கு வேலையில பிரச்சனை வராது, எனக்கு எந்த ஸ்குவாடு வந்தாலும் நான் சிக்க கூடாது இயேசுவின் நாமத்தினால. இதெல்லாம் மந்திரவாதி பண்றது போல எல்லாவற்றை குறித்து. புரியுதா பாத்தீங்களா, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியுதா பாத்துக்கோங்க. எல்லாவற்றை குறித்து அதெல்லாம் மனசுல வைங்க. அவன் வரக்கூடாதுன்னு, ஐயோ வரக்கூடாதுன்னு நினைச்சா அதை ஜபத்துல வெயி. நீ சிக்க கூடாதுங்கிறது எங்க வெய்ய, நான் சிக்க மாட்டேங்கிறத ஜபத்துல வெயி. எனக்கு 10 பைசா கூட நஷ்டம் வராதுங்கிறத ஜபத்துல வைங்க. ஒண்ணு இதுக்காக போய் மணிக்கா இதெல்லாம் வச்சா நீங்க வேற வழியா இல்ல, வைங்க, வச்சு பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. நீங்க விண்ணப்பம் பண்ணாது இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. அவர்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறதல்ல, கூத்தாடிக்கிட்டு இருக்கிறதல்ல, அதை போய் தேவன்கிட்ட போய் தெரியப்படுத்துறோம். செக்ல போய் கையெழுத்து போட்டு கொடுக்கறது போல நீங்க செக்ல கையெழுத்து போட்டு தரதுதான் ஜபம். போய் நல்லா ஜபம் பண்ணலாம் தாராளமா. ஆண்டவரே என்னது நடக்கணும், இப்படித்தான் நடக்கணும், இதெல்லாம் நடக்கக்கூடாது, இப்படி நம்ம ஜபம் பண்ணணும். உங்க பர்சனல் லைஃபை நீங்க முதலாவது கட்டுங்க, நல்லா செய்யுங்க. ஒரே ஒரு ஜபம் சொல்ல பாருங்களேன், ஒரு ஷார்ட்கட் பிரேயர், ஒண்ணுமே முடியல, 2 நிமிஷம் தான் இருக்குது. ஒரே ஒரு பிரேயர், கர்த்தாவே உமக்கு சித்தமில்லாத எண்ணங்கள், உறவுகள், திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால அழியட்டும், அழியட்டும், வாய்க்காம போட்டது ஒன்றுமில்லாமல் போகட்டும், இல்பொருள் ஆகட்டும், சபிக்கப்பட்டு போவதாக. பண்ணலாமா பண்ணக்கூடாதா, பண்ணுங்க, இதெல்லாம் விட்டுறாதீங்க. ஒரு எண்ணம் பாத்தீங்களா, எண்ணங்களை பாதுகாத்துக் கொள்ளும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் உங்கள் இருதயங்களையும் உங்கள் எண்ணங்களையும் என்ன செய்யுமா தேவ சமாதானம். கிறிஸ்துவுக்குள்ளாய் காத்துக்குன்னா சத்தியத்துக்குள்ளாய் வசனத்துக்குள்ளாய் பாதுகாத்துக்குன்னு அர்த்தம். அதை விட்டு வெளியே உன்னை விட்டுறாதுன்னு அர்த்தம். அப்ப இதெல்லாம் நீங்க உட்காந்து ஜபத்துல உட்காந்து பயன் பண்ணிட்டீங்கன்னா
நிச்சயமாகவே நம்ம ஜெயிச்சிடலாம். ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஜெயிக்கிறதுங்கிறது. எல்லாம் அதுதான் ஜபம். சும்மா நான் 40 வருஷமா ஜபம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இளவழுந்த மூஞ்சி மாதிரி உட்காந்துட்டு இருக்க கூடாது. ஜபம் முடிச்சுட்டு உங்க கண்ணாடியில் உங்க முகத்தை பார்க்கணும். உங்க முகத்துல எப்படி இருக்கணும்? பிரகாசமாக இருக்கணும். அட்லீஸ்ட் கவலை ரேகை என்ன செய்யக்கூடாது? தெரியக்கூடாது. கவலை ரேகை தெரியக்கூடாது. கவலை ரேகை தெரியக்கூடாது. என்ன செய்வீங்களோ தெரியாது. இல்லைன்னா முட்டிக்கால் போட்டு ஜபத்தை விட்டு எந்திரிக்காத. உனக்கு எதுக்கு சமையல்? எதுக்கு எந்திரிக்கிற? உனக்கே கவலை போல. தயவுசெய்து ஜபத்தை விடாதீங்க. வாயை திறந்து நீ அந்நிய பாச 15 நிமிஷம் பேசு. உனக்கு கவலை போகலன்னா என்னை வந்து குச்சி எடுத்து அடி. நீ வீட்டில் வந்து நல்ல 15 நிமிஷம் அந்நிய பாச பேசு. வாயை தர உள்ளத்திலிருந்து அந்நிய பாசை பிச்சுக்கிட்டு வர மாதிரி நீ அந்நிய பாசை பேசிப்பாரு. அதுக்கப்புறம் மூஞ்சி போய் பாரு. கவலை போகும் சார். இது கர்த்தர் பைபிள் சொல்லியிருக்காரு சார். இதுவே இளைத்தவன் இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். இதுவே ஆறுதல் என்று சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். எது? பரியாச உதறினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட அவர் பேசுவார். இதுவே இளைப்பாறுதல், இதுவே இளைத்தவன் இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல் என்று சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். அப்ப அந்நிய பாஷை பேசினா சமாதானம் கிடைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். ஏன் எந்திரிக்கிற? உனக்குதான் கவலை இருக்குல்ல, ஏன் சோத்துல கை வச்ச? முதல் கவலையை ஜெயிச்சுட்டு எழுந்திரி. கவலையோட நாளை துவக்க கூடாது. வராதுன்னு சொல்லுங்க. கவலை தான் உன்னுடைய முதல் எதிரி. உன் புருஷனோ உன் பொண்டாட்டியோ உன்னுடைய மாமியாரோ கிடையாது. உன்னுடைய முதல் எதிரி யாருங்க? இதை 2012 ஜெயிச்சிருங்க. உங்க ஜபம் அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இதுதான் ஜபத்தினுடைய ஆரம்பம். மறந்துடக்கூடாது. ஒன்றுக்கும் எல்லாவற்றை குறித்து. இது ரெண்டையும் மனப்பாடம் பண்ணுங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து. எல்லாவற்றையும் குறித்து. நன்றி. எல்லா வாயிலை தந்து நம்முடைய சொந்த வாழ்க்கைக்காக கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். ஜபத்துல முதலாவது நீங்கள் நடுவதற்கு முன்பதாக பிடுங்குங்கள். நடுவதற்கு முன்பதாக பிடுங்குங்கள். நடுவதற்கு ஒரு நிமிஷம் போதும், பயப்படாதீங்க. அது பஸ்ல போகும்போது நடுங்க. இயேசுவின் நாமத்தினால எனக்கு அது உண்டாகட்டும் இது உண்டாகட்டும். ரைட், ஓகே. அதுக்கு முன்னாடி நீங்கள் பிடுங்க வேண்டிய வேலையில நீங்கள் ஈடுபட வேண்டும். நீங்கள் பிடுங்கணும். என்னத்தை சார பிடுங்கணும்? வறுமையை குறித்த எண்ணம், தோல்வியை குறித்த எண்ணம், நஷ்டத்தை குறித்த எண்ணம், கஷ்டத்தை குறித்த எண்ணம், கண்ணீரை குறித்த எண்ணம், தடைகள், இதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால வேரோட பிடுங்கப்படுவதாக. வேரோட பிடுங்கப்படுவதாக. தோல்வி எந்த ரூபத்துல வந்தாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது? அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அப்படி உங்களை பழக்குங்க. உங்க மைண்ட பழக்குங்க. உங்க சரீரத்தை பழக்கினது போல உங்க மைண்ட பழக்குங்க. எந்த ரூபத்துல தோல்விங்கிற வேர்டு வந்தாலும் அதை நீங்க ஏற்றுக்கொள்ளவே கூடாத அளவுக்கு உங்களை நீங்கள் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏற்றுக்கொள்ளாதீங்க. தோல்வி எனக்கு இல்லை. சொல்லுங்க, தோல்வி எனக்கு இல்லை. வறுமை எனக்கு இல்லை. நஷ்டம் எனக்கு இல்லை. கஷ்டம் எனக்கு இல்லை. கண்ணீர் எனக்கு இல்லை. சமாதான கேடு இல்லை. துக்கம் எனக்கு இல்லை. வேதனை எனக்கு இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே இந்த எண்ணங்களை கொடுக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் வேரோடு நான் பிடுங்குகிறேன். ஆண்டவரே, வேரோடு நான் பிடுங்குகிறேன். ஒரு ஃபியூஸ் போன பல்பை புடுங்கினால வெளிச்சம் வருமா? ஃபியூஸ் போன பல்பை புடுங்கினால வெளிச்சம் வருமா? புடுங்கிட்டேன், வெளிச்சம் வந்துருச்சா? அப்ப என்ன செய்யணும்? என்ன வேணுங்கிறத எடுத்துட்டல, இப்ப என்ன வேணுங்கிறத வைக்கணும். இதுதான் ஜபம். என்ன வேணுங்கிறத நீ அதையும் நீ ஜபத்திலே சொல்லு. ஆண்டவரே, எனக்கு செழிப்பை குறித்த எண்ணம் உருவாகட்டும். எனக்கு வெற்றியை குறித்த எண்ணம் எனக்குள்ளே உருவாகட்டும். எனக்கு லாபத்தை குறித்த எண்ணம் எனக்குள்ளே உருவாகட்டும். எனக்கு சமாதானத்தை குறித்த எண்ணம், சந்தோஷம் எனக்குள்ளே உருவாகட்டும். சமாதானம் உருவாகட்டும். இந்த நாள் வெற்றியின் நாள், இந்த நாள் சந்தோஷத்தின் நாள், இந்த நாள் மகிழ்ச்சியின் நாள் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த நாளுக்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அழகு வேணும்னா அழகு, அறிவு வேணும்னா அறிவு, ஞானம் வேணும்னா ஞானம், புத்தி வேணும்னா புத்தி, வீடு வேணும்னா வீடு சொல்லிதான் ஆகணும். ஹலோ, எனக்கு வீடு வேணும், நான் வீடு கட்டுவேன்னு சொல்லணும். நீங்க தாரக மந்திரமா சொல்லுங்க. எறும்பு ஊற கல்லும் தேயும். நீங்க முதல் நாள் சொன்னோன்னே விசுவாசம் வந்துடாது. முதல் நாள் ஒரு தடவை வீடு வேணும்னு சொன்னோடனே வீடு முளைச்சிட்டு போட்டுக்கிட்டு வந்துடாது. இயேசுவின் நாமத்தினால் எனக்கு வீடு உண்டு என்று சொல்லுங்க. நாளைக்கு சொல்லுங்க, நாளான்னைக்கு சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. இறுதி அந்த வார்த்தையினால் நிரம்ப 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 நிச்சயமாகவே சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில உருவாக ஆரம்பித்து விடும். பேசுங்க, நல்லா பேசுங்க. நல்ல ஜபத்துல உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை குறித்தெல்லாம் நாம் பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, பரிசுத்த வாழ்க்கைக்கு, தேவசித்தம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்காகவும்
நாம் ஜெபிக்க வேண்டும். கொஞ்ச நேரம் நம்ம சொந்த வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாயிலை திறந்து ஜெபம் பண்ணுங்க. உங்க சொந்த பிரச்சனைகளுக்காக ஆண்டவரே என் குடும்பத்துல சந்தோஷம் உருவாகட்டும். என்ன வேணுமோ அங்க போக்கஸ் பண்ணுங்க. சமாதானம் வரட்டும், சந்தோஷம் வரட்டும், நிம்மதி வரட்டும். என் குடும்பத்துல தேவசித்தம் மட்டும்தான் நடக்கணும். என் வாழ்க்கையில தேவசித்தம் மட்டும்தான் நடக்கணும். என் குடும்பத்தில் தேவசித்தம் மட்டும்தான் நடக்கணும். தேவசித்தம் இல்லாத எல்லா எண்ணங்கள், எல்லா உறவுகள், திட்டங்கள், சாத்தானுடைய சதி திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால வாயை கொஞ்சம் தரங்க, வாயை தரங்க. எல்லாம் தேவையில்லாதெல்லாம் அகன்று போகட்டும் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. தேவ சித்தம் இல்லாத எல்லா எண்ணங்கள், தோல்வியின் எண்ணங்கள், வறுமையின் எண்ணங்கள், கண்ணீரின் எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும், இயேசுவின் நாமத்தில் அழியட்டும், இயேசுவின் நாமத்தில் அழிவதாக, இயேசுவின் நாமத்தில் அழிவதாக. என் குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், வெற்றி இருக்கும், எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கும். ஒரு நன்மையும் குறையக்கூடாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் என் வாழ்க்கையில வந்து பலிக்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாளை தினத்தில் ஆராதனை இருக்கிறது. ஆராதனையில நான் மறுபடியும் சொல்றேன், புதிய ஆத்மாக்கள் வரணும்னா நம்ம ஜெபம் பண்ணாதான் வரும். புதிய ஆத்மாக்கள் வரணும். வெறும் சோத்திர மாத்திரம் போட்டு போக கூடாது. நீங்கள் தனி ஜெபத்திலையும் சரி, இங்கேயும் சரி, ஆண்டவரே அடுத்த வாழ்க்கை அதை டீட்டெயில்டா ஜெபம் பண்ணுவோம். வாயை திறந்து வரட்டும், கர்த்தரை கொண்டு வருவாரு. இல்லைங்க, கொண்டு வர வைக்கணும். அவரை கர்த்தரை கொண்டு வர வைக்கணும். ஆத்துமாக்களை கொண்டு வந்து கர்த்தரை தரதான் எல்லா சபையிலும் கூத்துட்டு போயிடுவார. பாவம். ஆத்துமாக்களை கொண்டு வந்து விடுற வேலை அவர் வேலை இல்ல. ஆத்துமாக்களை கொண்டு வந்து அவரை விட வைக்கிற வேலை நம்மளுடைய வேலை. இயேசுவின் நாமத்தினால ஆத்துமாக்கள் கடந்து வருவார்களாக, புதிய ஆத்துமாக்கள் வருவார்களாக. இதெல்லாம் வாயை திறந்து சொல்லணும். எல்லாவற்றையும் குறித்து மறந்துடாதீங்க. எல்லாவற்றையும் குறித்து என்ன ஆசைப்படுற அதை அப்படியே ஜபத்துல வை. ஆண்டவரே நாளைக்கு ஆராதனை எப்படி இருக்குன்னு நினைக்கிற, உட்காரு தேவ சமூகத்துல, உட்காரு தேவ சமூகத்துல, உட்காரு. இந்த கூட்டத்துக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் சார். இந்த கூட்டத்துக்கு ஏன் நான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே ஒருத்தர் கூட மிஸ் ஆகக்கூடாது. ஆண்டவரே வரணும், ஆண்டவரே வரணும். தடைகளை உடைக்கிறேன் ஆண்டவரே. வரும்போது அதான் வரட்டுமாங்குது. ஜான்சி வரணுமான்னு கேட்குது. பால்ராஜ் அப்படியான்னு கேட்கிறாரு. இந்த அம்மா கையில கட்டுங்குது. ஜான்சி அம்மா நாளைக்கு எக்ஸாமுங்குது. லட்சுமி சொல்லுங்க குழந்தைய வச்சுட்டு இருக்கேன்னு. நான் எதை குறிச்சும் கவலைப்படல. நான் மத்தியானம் ஜாம் பண்ணிட்டு வந்துருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் கொண்டு வந்தாரு, கர்த்தர் கொண்டு வந்தாரு. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. உங்களை கொண்டு வர வேண்டிய வேலை எனக்கு தெரியும். கர்த்தரை கொண்டு வர வேண்டியது இல்லை. நான் உட்காந்து ஜெபம் பண்ணணும். இயேசுவின் நாமத்தினால நான் போன் பண்ண அத்தனை பேர் வரணும். வந்திருக்கிறாங்களா இல்லையா நீங்களே பாருங்க. வந்திருக்கிறாங்க, சொன்னதை விட அதிகமாக வந்திருக்கிறாங்க. வருவாங்க. ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். பிச்சைக்காரன் மாதிரி ஜபிக்காதீங்க. மத்தவன் பண்ற ஜபத்துக்கு நமக்கும் வேற வித்தியாசம் இருக்குதுங்க. நம்ம பண்ற ஜபமே வித்தியாசங்க. நம்ம பண்றதாங்க ஜபம். நீங்கள் நானும் பண்றதாங்க ஜபம். இயேசுவின் நாமத்தினால ஆத்மாக்களை கட்டாவிக்கிறேன். புதிய ஆத்மாக்கள் கிழக்கில மேற்கிலும் இருந்து வருவார்களாக, குடும்ப குடும்பமாக ரட்சிக்கப்படுவார்களாக. என் ஜனங்களுக்குள்ளே ஊழிய செய்கிற எண்ணம் உருவாவதாக, எங்கள் விசுவாசிகளுக்குள்ளே உருவாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இதெல்லாம் நம்ம உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். என்ன வேணுமோ அதை ஜெபம் பண்ணணும். நாளைக்கு பாடல்ல தெய்வீகம் வேணும்னா நான் என்ன செய்யணும்? நானு கத்தர் பாத்துக்குவாருங்க. இல்லைங்க, கத்தர் பாத்துக்கிறது ரெடிங்க. நீ பாத்துக்கிட்டியா? கையெழுத்து போட்டு கொடுத்தியா? பாடல் பகுதி எப்படி இருக்கு நீ நினைக்கிற? இப்பயே ஒரு ரிஹர்சல் விடு. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே பாடல்ல அநேகர் தொடப்படணும். ஆண்டவரே அநேகருடைய கண்ணீர்கள் மாற்றப்படணும். ஆண்டவரே பாடல் அநேகருக்கு தீர்க்கதரிசனமாய் அமையணும். ஆண்டவரே அந்த பாடல்ல ஆண்டவரே எண்ணங்கள் மாறணும். ஆண்டவரே அவருடைய இதயங்கள் ஆற்றப்படணும், தேற்றப்பட வேண்டும். ஆண்டவரே அவருடைய கண்ணீர்கள்